நான் பிறந்த அன்னைக்கு அம்மா எனக்கு பேர் வைக்க அவசரப்படல. அதுக்கு பதிலா என்கிட்ட, இன்னும் கண்ணு கூட திறக்காத குட்டி டிராகன் நீ, உன்னோட உண்மையான பேரை நீயே சொல்லுன்னு கேட்டாங்க. ஏன்னா நான் மனுஷன் கிடையாது, ஒரு கருப்பு டிராகன். எங்க குல வழக்கப்படி குட்டி டிராகன்கள் தங்களோட பரம்பரை நினைவுகளை தட்டி எழுப்பி தங்களோட உண்மையான பேரை சொன்னாதான் அவங்கள ஏத்துப்பாங்க. அப்படியே ஒரு நிமிஷம் என் மனசுல பல காட்சிகள் ஓடுச்சு. எதையும் யோசிக்காம ஏதோ சில வார்த்தைகளை உளறினேன். அதை கேட்டதும் அம்மா நிம்மதியா தலையாட்டினாங்க. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, நான் வேற உலகத்துக்கு மாறி வந்து ஒரு டிராகனா பிறந்திருக்கேன்னு. ஒரு வழியா அந்த முட்டை ஓட்ட தள்ளிக்கிட்டு வெளியே வந்தேன். திடீர்னு என் மண்டைக்குள்ள ஒரு மெஷின் வாய்ஸ் கேட்டுச்சு. வாழ்த்துகள், நீங்க வெற்றிகரமா பிறந்துட்டீங்க. புது மெம்பர் டாஸ்க் முடிஞ்சது. இப்போ லாட்டரி குலுக்கலாமான்னு கேட்டுச்சு. அட, இந்த உலகத்திலயும் ஒரு சிஸ்டம் இருக்கா? யோசிக்காம ஓகே சொன்னேன். அடுத்த செகண்ட் எனக்கு ஃபீஸ்ட் அப்படிங்கிற ஸ்கில் கிடைச்சதா அறிவிச்சது. எதை சாப்பிட்டாலும் அது என் உடம்போட பலத்தையும் அளவையும் அதிகமாக்கும். இது லீக் ஆஃப் லெஜண்ட்ஸ் கேம்ல வர்ற செம பவர்ஃபுல் ஸ்கில் ஆச்சே. இதுக்கு அளவே கிடையாது. அப்படின்னா போக போக நான் மலையையே விழுங்குவேன், கடலையே மெல்லுவேன். இந்த உலகத்திலேயே நான் தான் பெரிய ஆளா வருவேன்னு கனவு கண்டுட்டு இருந்தேன். அப்போன்னு பார்த்து என் வயிறு குர்ருன்னு சத்தம் போட்டுச்சு. டிராகன் மூக்கு இல்லையா, மோப்பம் பிடிச்சி பக்கத்துல இருந்த காலி முட்டை ஓட்ட பார்த்தேன். ஒரு நிமிஷம் யோசிச்சேன். அப்புறம் கடக் முடக்குன்னு அதை கடிச்சு சாப்பிட்டேன். உடனே ஒரு சத்தம், முட்டை ஓட்டை சாப்பிட்டதற்காக உங்கள் உடம்பு 0.06 மீட்டர் வளர்ந்திருக்கு. இப்போ உங்கள் முதல் வேட்டையை ஆரம்பிங்கன்னு சிஸ்டம் சொல்லுச்சு. ஆனா எதை வேட்டையாடணும்னு சொல்லல. இந்த கொசுக்களை பிடிச்சா கணக்குல வருமா? ஆசையா சிறகடிச்சு பறக்க பார்த்தேன். ஆனா அம்மா சிரிச்சுக்கிட்டே தடுத்துட்டாங்க. செல்லம், இப்பதான் பிறந்திருக்க, அதுக்குள்ள பறக்க முடியாது. கொஞ்சம் வளர்ந்ததும் நானே கத்துத்தரேன்னாங்க. நான் விடாம முயற்சி பண்ணி டயர்டாகி புல் மெத்தையில படுத்துட்டேன். அதுவும் இல்லாம அம்மாவோட பவரை பார்த்து 5 மைல் சுத்தி எந்த மிருகமும் வரல, கொசு கூட எட்டி பார்க்கல. அப்புறம் நான் எங்க போய் வேட்டையாடுறது? அப்போ பின்னாடி இருந்த முட்டையில இருந்து டக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. நானும் அம்மாவும் திரும்பி பார்த்தோம். அந்த கருப்பு முட்டை உடைய ஆரம்பிச்சு ஒரு குட்டி தலை வெளியே வந்துச்சு. அது உலகத்தை ஒரு மாதிரி குழப்பமா பார்த்துச்சு. அம்மாவோட கண்ணுல ஒரு பாசம் தெரிஞ்சது. சொல்லு குட்டி, உன் பேர் என்னன்னு கேட்டாங்க. ஆனா அந்த குட்டி டிராகன் பதிலே சொல்லாம அம்மாவையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அடுத்த நிமிஷம் அம்மாவோட முகம் அப்படியே மாறிடுச்சு. டக்குன்னு ஒரு அடி. கண்ணு மைக்கிற நேரத்துல ரத்தம் செதறி அந்த பாவப்பட்ட குட்டி செத்து போச்சு. இது லீனாவோட முதல் பிரசவம். ஆனா நினைவாற்றல் இல்லாத ஒரு மிருகன் டிராகன் பிறந்திருக்கு. இது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமான்னு சொல்லிக்கிட்டே அம்மா தன் கையில இருந்த ரத்தத்தை தொடச்சாங்க. இதை பார்த்துட்டு நான் அப்படியே உறைஞ்சு போயிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்த சந்தோஷம் எல்லாம் போய் எனக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடுச்சு. என் கூட பிறந்த அந்த பாவம் கண்ணை திறந்து என்னை பார்க்கறதுக்குள்ள அம்மாவே கொன்னுட்டாங்க. அம்மாவுக்கு இதுதான் தடவை. பிறக்க போறதுல பாதி குட்டிகள் இப்படித்தான் புத்தி இல்லாம பிறக்கும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் ஒரு பலமான சிவப்பு டிராகனை தேடி பிடிச்சு ஜோடி சேர்ந்தாங்க. ஆனா அப்பவும் இந்த டிராகன் குலத்துல இருக்கிற சாபம் நீங்கல. இருந்தாலும் 3ல் 1, அதாவது நான் உண்மையான டிராகனா பிறந்தது அவங்களுக்கு பெருமை தான். இப்போ 3வது முட்டை அசைய ஆரம்பிச்சிச்சு. அம்மா அந்த முட்டையையே வெறிச்சு பார்த்தாங்க. நானும் அந்த 3வது குட்டிக்காக மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டே பார்த்தேன். அந்த முட்டை ஓடு உடைய ஆரம்பிச்சது. அடுத்த முட்டையிலிருந்து ஒரு கருப்பு நிற குட்டி டிராகன் தலை வெளியே வந்துச்சு. சொல்லு குட்டி, உன் உண்மையான பேர் என்னன்னு அம்மா அந்த குட்டிய ஒரு மாதிரி விரிச்சு பார்த்தாங்க. அம்மாவோட அந்த பயங்கரமான பார்வையை தாங்க முடியாம அந்த குட்டி ஒரு நிமிஷம் மிரண்டு போயிடுச்சு. அப்புறம் மெதுவா, என் பேரு உலினான்னு சொல்லுச்சு. பேரை சொன்ன உடனே அம்மாவுக்கு அப்படியே பெருமை தாங்கல. ஹா, நான் லீனா. என்னோட முதல் பிரசவத்திலேயே 3ல் 2 நிமிஷமான டிராகன் பொட்டிகளை பெத்தெடுத்துட்டேன்னு அம்மா கத்துன சத்தம் அந்த மலை முழுசும் எதிரொலிச்சது. என் தங்க உலினாவும் என்ன மாதிரியே கஷ்டப்பட்டு முட்டைய உடைச்சு வெளியே வந்து அந்த ஓடு முழுசையும் சாப்பிட்டு முடிச்சா. டிராகன் முட்டை ஓடு சம சத்து போல. எல்லா குட்டிகளுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் மெதுவா அவகிட்ட போய், ஹாய், என் பேரு சைமன், நான் தான் உன் அண்ணன்னு அறிமுகம் செஞ்சுக்கிட்டேன். உலினா கண்ணை சிமிட்டிக்கிட்டே, ஹாய், நான் உலினான்னு சொன்னா. திடீர்னு பக்கத்துல கிடந்த அந்த ரத்தக் கறிய பார்த்துட்டு, அது என்னதுன்னு கேட்டா. அதுவும் உன் அண்ணன் தான்னு சொன்னேன். உலினாவுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த ரத்தக்கறி எப்படி என் அண்ணனா இருக்க முடியும்னு குழம்புனா. அவளுக்கு பரம்பரை அறிவு வந்திருந்தாலும் பாவம், இன்னும் சின்ன குழந்தை இல்லையா, இதையெல்லாம் புரிஞ்சிக்கிற அளவுக்கு அவ மூளை இன்னும் வளரல. அப்ப நான் அந்த ரத்தக்கறி பக்கத்துல போனேன்.
என் தம்பிதான். ஆனா இப்போ அது வெறும் கறிதானே. என்னோட அந்த ஃபீஸ்ட் ஸ்கில்ல வச்சு இத சாப்பிட்டா என் உடம்பு பயங்கரமா வளருமேன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சேன். ஆனா அப்புறம் அந்த எண்ணத்தை விட்டுட்டேன். என்னதான் டிராகனா இருந்தாலும் என் ஆன்மா ஒரு மனுஷனோடதாச்சே. கூட பிறந்த தம்பியவே எப்படி சாப்பிடுறது? அதுவும் இல்லாம இப்பதான் முட்டை ஓட்ட சாப்பிட்டேன். வயிறு வேற ஃபுல்லா இருக்கு. அதனால அதை சாப்பிட எனக்கு மனசும் இல்ல, இஷ்டமும் இல்ல. அப்புறம் பக்கத்துல இருந்த சதுப்பு நிலத்துல ஒரு குழைய தோண்ட ஆரம்பிச்சேன். இத பார்த்த என் தங்க ஆர்வமா ஓடி வந்து, அண்ணா என்ன பண்றீங்கன்னு கேட்டா. செத்தவங்களுக்கு நாம மரியாதை கொடுக்கணும். பாவம், என் தம்பி மண்ணுக்குள்ள நிம்மதியா தூங்கட்டும்னு புதைக்கிறேன்னு சொன்னேன். சொல்லிட்டு எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டிராகன் இனத்துல புதைக்கிற பழக்கம் எல்லாம் கிடையாதே. உளினா குழப்பத்துல தலைய சுரிஞ்சா. நான் அவளுக்கு விளக்கம் சொல்ல நேரத்தை வீணடிக்காம என் தம்பியை அந்த குழியில வச்சு மண்ணை போட்டு மூடிட்டேன். டிராகன் இதையெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஆனா அவங்க 2 ஒரிஜினல் டிராகன் குட்டிகளை பெத்த சந்தோஷத்துல மிதந்துட்டு இருந்ததால என்னோட இந்த விசித்திரமான வேலைய பெருசா கண்டுக்கல. எல்லாத்தையும் முடிச்சிட்டு சும்மா இருக்க முடியாம மறுபடியும் பறக்க ட்ரை பண்ணேன். சிறகுகளை விரிச்சு எட்டி குதிச்சேன். ரிசல்ட் என்னவோ வழக்கம் போலதான். தபார்னு மூஞ்ச குப்புற மண்ல விழுந்தேன். உலினா மறுபடியும் ஆச்சரியமா வந்து கேட்டா, அண்ணா என்ன பண்றீங்கன்னு. அவளோட பரம்பரை நினைவுகள்ல ஏன் நான் பண்ற எதுவுமே இல்ல. அதான் அவளுக்கு அவ்வளவு ஆச்சரியம். பார்த்தா தெரியல, நான் பறக்க கத்துக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு அவ, ஆனா அண்ணா, மேஜிக் பவரை வச்சு சிறகுகளை பலப்படுத்தாம எப்படி பறக்க முடியும்னு கேட்டா. அதை கேட்ட உடனே என் மூஞ்சி அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. அட ஆமா இல்லன்னு அப்பதான் எனக்கு உரைச்சது. குட்டி டிராகன்கள் சின்னதா இருக்கும்போது தங்களோட உடல் பலத்தை வச்சே பறந்துடலாம். ஆனா வளர வளர உடம்பு பெருசான அப்புறம் வெறும் சிறகுகளை மட்டும் வச்சுக்கிட்டு மொத்த எடையும் தூக்குறதுங்கிறது நடக்காத காரியம். ஆனா இப்போ எனக்கு இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு. எனக்கு டிராகன் குலத்தோட அடிப்படை அறிவு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அந்த சிறகுகளை எப்படி மேஜிக் மூலமா பலப்படுத்துறதுங்கிற வித்தை தெரியல. நான் ஒரு மாதிரி அசட்டுத்தனமா தலைய சொரிஞ்சுக்கிட்டே, ஹீ, என்ன கண்டுபிடிச்சிட்டியா? நான் சும்மா உடற்பயிற்சி பண்ணிட்டு இருந்தேன்னு சமாளிச்சேன். ஓ, அப்போ அண்ணா முதல்ல உடம்ப தேத்தி நிறைய மேஜிக் பவரை சேமிக்க பாக்குறீங்களா? நீங்க ரொம்ப அறிவாளி அண்ணா அப்படின்னு என் தங்கை என்ன ரொம்ப ஆச்சரியமா பார்த்தா. என்னோட அந்த பொய்யான உத்வேகத்தை பார்த்துட்டு அவளும் என் கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சா. இத பார்த்த அம்மா டிராகனுக்கு ரொம்ப நிம்மதியாகிடுச்சு. ஒரு கொட்டாவி விட்டுட்டு அப்படியே அசந்து தூங்கிட்டாங்க. சில மணி நேரம் கழிச்சு ஒரு வழியா எனக்கு பறக்க வந்துடுச்சு. ஆனா அதுல ஒரு சிக்கல். பறக்க ட்ரை பண்ணதுல என் எனர்ஜி எல்லாம் தீர்ந்து போச்சு. ஏற்கனவே சாப்பிட்ட முட்டை ஓடு செமிச்சு போயிருந்தது. ஒரு 20 வயசு மனுஷனோட ஆன்மா என்கிட்ட இருந்தாலும் பசி வந்துட்டா வேற வழி இல்லையே. அதனால கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அம்மா பசிக்குதுன்னு கத்துனேன். ஆனா திரும்பி பார்த்தா அம்மா கண்ணை நல்லா மூடிட்டு தூக்கத்துல ஆழ்ந்து போயிருந்தாங்க. எனக்குள்ள ஒரு கெட்ட சகுனம் தோணுச்சு. டிராகன்களுக்கு ஆயுசு ரொம்ப அதிகம். அவங்க ஒரு குட்டி தூக்கம் போட்டாலே அது சில நாட்கள்ல இருந்து சில 10 வருஷம் வரைக்கும் கூட நீடிக்கும். அம்மா முழிச்சு பார்க்கறதுக்குள்ள நாங்க 2 பேரும் பட்டினியா கிடந்தே செத்து போயிடுவோம் போலயே. இந்த அம்மா இவ்வளவு பொறுப்பில்லாம இருக்காங்களே, தூங்குறதுக்கு முன்னாடி பசங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு வச்சுட்டு தூங்கக்கூடாதா? சரியான நேரத்துல என் கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ண உலினாவுக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நிலைமை மோசமா இருக்கிறத உணர்ந்தனா ரொம்ப சீரியஸா, உலினா, நாம அம்மாவை எழுப்பியே ஆகணும். இல்லனா இப்பதான் பிறந்த நமக்கு வேட்டையாட தெரியாது, பசியிலேயே செத்துடுவோம்னு சொன்னேன். சரி அண்ணா, ஆனா அம்மாவை எப்படி எழுப்புறதுன்னு அவ கேட்டா. உலினா அவளால முடிஞ்ச வரைக்கும் கத்தி பார்த்தா, ஆனா அம்மா அசைஞ்சு கூட கொடுக்கல. சாதாரண வழியில அம்மாவை எழுப்ப முடியாதுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்றதுன்னு எனக்குள்ளே புலம்பிக்கிட்டேன். பசி எடுக்கிறது இருக்கே, அப்பாடா முடியல. உலினா பயத்துல இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தா. நான் பல்ல கடிச்சுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வந்தேன். கடைசியா ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு சொன்னேன். அது என்னது, சீக்கிரம் சொல்லுங்கண்ணான்னு உலினா அவசரப்படுத்தினா. சைமன், நான் தான் அந்த பிரம்மாண்டமான அம்மா டிராகனை நிமிர்ந்து பார்த்தான். அம்மாவை எழுப்பணுமேன்னு நினைச்சாலே தொண்டை அடைச்சது. சாதாரணமா கத்துனா அவங்க முழிக்க மாட்டாங்க. நாம அம்மாவை அட்டாக் பண்ணா மட்டும்தான் அவங்க முழிப்பாங்கன்னு சொன்னேன். இத கேட்டதும் உலினா அப்படியே அதிர்ந்து போயிட்டா. நிஜமாவே அம்மாவையே அடிக்க போறோம்? முழிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கோபம் வந்தா என்ன பண்றதுன்னு தயங்குனா. ஆனா சைமனுக்கு அம்மாவோட கோபம் எப்படி இருக்கும்னு ஏற்கனவே தெரியும். அந்த தம்பிய கொன்னதை மறக்க முடியுமா? அதனால அவனுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. உலினாவுக்கு தான் இன்னும் அம்மாவோட கோரமான முகம் தெரியாது. ஆனா எனக்கு தெரியுமே.
அம்மா டிராகன் கோபத்துல தன்னோட செல்ல தம்பிய ஒரே அடியில கொன்னத சைமன் நேர்ல பார்த்தவன். ஆனா பிறந்து சில மணி நேரமே ஆன குட்டிகளால வேட்டையாடுறது சாதாரண விஷயம் இல்லையே. எப்படியும் அம்மாவை எழுப்பியே ஆகணும். எல்லாம் நல்லபடியா நடந்தா கூட அம்மா குறைஞ்சது சில நாட்களுக்காவது தூங்குவாங்க. அதுவரைக்கும் நம்மால பசி தாங்க முடியும்னு நினைக்கிறியான்னு சைமன் கேட்டான். உலினா அப்படியே அமைதியாகிட்டா. அம்மா சாப்பாடு கொண்டு வந்து தரலனா 2 குட்டிகளும் பட்டினியால தான் சாகணும். அம்மா முழிச்சு பார்க்கும்போது 2 பிணம்தான் அங்க இருக்கும். எதுக்கும் ஒரு கை பார்த்துருவோம். ஒருவேளை அம்மாவுக்கு கோபம் வந்தா கூட நாம அப்படியே கொஞ்சி குழவி சமாளிச்சிடலாம். எவ்வளோ கோபம் வந்தாலும் நம்ம கொல்ல மாட்டாங்கல்ல. மற்ற டிராகன்கள் பரம்பரை அறிவு இல்லாத குட்டிகளை கொஞ்ச நாள் வளர்த்து அப்புறம் துரத்தி விட்டுடும். ஆனா இந்த கருப்பு டிராகன்கள் ரொம்ப மோசமானவங்க. அவங்க அந்த குட்டிகளை கொல்லாம விடுறதே பெரிய விஷயம். அம்மா லீனாவும் ஒன்னும் கருணை உள்ளம் கொண்டவன் கிடையாது. ஆனா அந்த ட்ரேக் குட்டிகளை விட உண்மையான டிராகன் குட்டிகளை அவங்க நல்லாவே கவனிச்சுப்பாங்க. எவ்வளவு கெட்ட கருப்பு டிராகனா இருந்தாலும் தான் குட்டிகள் ஓரளவு வளர்ற வரைக்கும் கூட வச்சு பாதுகாப்பாங்க. நேரத்தை வீணாக்காம 2 குட்டிகளும் சேர்ந்து அம்மாவை தாக்க ஆரம்பிச்சோம். ஆனா அரை மணி நேரம் ஆகியும் லீனா கிட்ட இருந்து ஒரு பதிலும் இல்ல. முழிக்கிற அறிகுறியும் இல்ல. 2 பேரும் மூச்சிறைக்க தரையில விழுந்தோம். இப்போ என்ன பண்றது அண்ணா? என் நகமெல்லாம் உடையிற நிலைமைக்கு வந்துருச்சு. அம்மாவோட ஒரு செதில கூட என்னால அசைக்க முடியலன்னு உலினா அழுதா. கொஞ்சம் கத்தாம இரு, நான் யோசிக்கிறேன்னு சைமன் எரிச்சலா கையாட்டினான். அரை மணி நேரம் 2 பேரும் சேர்ந்து அடிச்சும் அம்மாவோட டிஃபென்ஸ் கவசத்தை உடைக்க முடியல. டிராகன்கள்லயே கொஞ்சம் பலம் கம்மியான இந்த கருப்பு டிராகன்களுக்கே இவ்ளோ பவரா? சைமன் அம்மாவை ரொம்ப உத்து பார்த்து அவங்களோட பலவீனமான இடம் எதுன்னு தேடினான். திடீர்னு அவன் கண்டு பிரகாசமாச்சு. கண்டுபிடிச்சிட்டேன். என்னது அண்ணா, ஏதாவது பிளான் இருக்கா? சைமன் தலையாட்டிட்டு உலினாவை அழைச்சிக்கிட்டு அம்மாவை ஒரு சுத்தி வந்து வால் பகுதிக்கு பக்கத்துல நின்னான். அந்த இடத்த பாரு, அங்க அட்டாக் பண்ணு, அம்மா கண்டிப்பா முழிப்பாங்கன்னு சொல்லி இழிச்சான். சைமன் காட்டின இடத்த பார்த்துட்டு உலினா குழம்பி போயிட்டா. அண்ணா, அது அவங்க மலம் கழிக்கிற இடம் இல்லையா? அங்க அடிச்சா வேலைக்காகுமா? கண்டிப்பா ஆகும். அம்மாவோட உடம்பு முழுக்க வைரத்தை விட உறுதியான செதில்கள் இருக்கு. நாம ஒரு நாள் முழுக்க அடிச்சாலும் ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா இந்த இடத்துல மட்டும் செதில்கள் கிடையாது. இதுதான் அம்மாவோட வீக் பாயிண்ட். இங்க அடிச்சா அம்மா உடனே துடிச்சு போய் முழிப்பாங்க. சரி, நான் ஏன் அடிக்கணும்? நீங்க அடிக்க மாட்டீங்களான்னு உலினா கேட்டா. சைமன் அவ தோள்ல கை வச்சு, எனக்கு தான் எனர்ஜி எல்லாம் தீர்ந்து போச்சே, சுத்தமா தெம்பு இல்லன்னு நழுவினான். அம்மாவை எழுப்புற முக்கியமான பொறுப்பு இப்போ உன் கையில தான் இருக்குன்னு நான் சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு உலினா தலையாட்டினா. அம்மாவோட அந்த முக்கியமான இடத்துல அட்டாக் பண்றது கொஞ்சம் தப்பா இருந்தாலும் ஒரு பக்கம் த்ரில்லா தான் இருந்துச்சு. உலினா ஒரு நீண்ட மூச்சை இழுத்து விட்டுட்டு திடீர்னு ஒரு பாய்ச்சல் பாஞ்சு அம்மாவை அட்டாக் பண்ணான். ரோர்! சைமன் எதிர்பார்த்த மாதிரியே அம்மா டிராகன் லீனா ஒரு பயங்கரமான கர்ஜனை செஞ்சாங்க. அந்த சத்தத்துல சதுப்பு நிலத்துல இருந்த தண்ணி எல்லாம் அதிர்ந்து அலையா ஓடுச்சு. உலினா, என்ன பண்ற நீன்னு கத்திக்கிட்டே அம்மா உலினாவை தன் நகத்தால அப்படியே தூக்குனாங்க. லீனாவோட பிரம்மாண்டமான கையில உலினா ஒரு பொம்மை மாதிரி தெரிஞ்சா. அம்மாவுக்கு ஒரு சின்ன கோபம் வந்தா கூட போதும், அந்த பாவம் 2வது தம்பிக்கு நடந்த கதிதான் உலினாவுக்கும் நடக்கும். பயத்துல உலினா கழுத்தை சுருக்கிக்கிட்டு எல்லாம் அண்ணன் தான் பண்ண சொன்னாருன்னு அப்படியே பழிய என் பக்கம் திருப்பிட்டா. சைமனுக்கு அப்படியே ஹார்ட் பீட் நின்னுடுச்சு. அடுத்த நிமிஷம் அம்மாவோட அந்த ஆக்ரோஷமான முகம் எனக்கு முன்னாடி இருந்துச்சு. சைமன், என்ன தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவன்னு கண்ணுல நெருப்பு பறக்க லீனா கத்துனாங்க. அவங்க முகத்தை பார்க்கவே கொடூரமா இருந்துச்சு. செத்துப்போன தம்பியோட ஞாபகம் வர வேற வழி இல்லாம தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு நான் கத்துனேன். எனக்கு பசிக்குது, நீங்க பாட்டுக்கு தூங்கிட்டு எங்களை கவனிக்காம விட்டா நாங்க பட்டினியா செத்து போயிட மாட்டோமா? இத கேட்டதும் லீனா ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. அவங்களுக்கு இதுதான் முதல் தடவை அம்மா டிராகனா இருக்கிறது. அவங்களோட சின்ன வயசு நினைவுகள் ரொம்ப மங்களா தான் இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க வேட்டையாட கத்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தது ஞாபகத்துக்கு வந்துச்சு. நிஜமாவே நான் தப்பு பண்ணிட்டேன், இதோ இப்பவே போய் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன்னு அம்மா ரொம்ப வெளிப்படையா ஒத்துக்கிட்டாங்க. உலினாவை கீழே இறக்கி விட்டுட்டு சிறகுகளை படப்படன்னு அடிச்சு வானத்துல பறந்து போயிட்டாங்க. அவங்களோட அந்த பிரம்மாண்டமான நிழல் மெதுவா மறைஞ்சிச்சு. அப்பாடா, நம்ம அம்மா டிராகன் ஓரளவு நியாயமானவங்க தான் போலன்னு நான் நிம்மதி பெருமூச்சு விட்டேன். ஹிஹி, அண்ணா, நீங்க செம ஸ்மார்ட், உங்க பிளான் படி அம்மாவை எழுப்பியாச்சுன்னு உலினா இழிச்சுக்கிட்டே என்கிட்ட வந்தா. கொஞ்ச நேரத்துல அம்மா லீனா திரும்பி வந்தாங்க. கூடவே ஒரு பெரிய இரையை கொண்டு வந்தாங்க. அது ஒரு காட்டெருமை. ஆனா அது மேல ஏதோ அமிலம் பட்ட மாதிரி உடல் முழுக்க அழுகி போய் இருந்துச்சு. அதோட தலையை பார்த்து தான் அது காட்டெருமைன்னே கண்டுபிடிக்க முடிஞ்சுது. சாப்பிடுங்க குட்டிகளான்னு அம்மா அன்பா சொன்னாங்க.
உளினா கொஞ்சமும் யோசிக்காம அது மேல பாஞ்சு சப்பு கொட்டி சாப்பிட ஆரம்பிச்சா. ஆனா அந்த அழுகி போன எருமைய பார்த்து என் கண்ணெல்லாம் துடிச்சது. கருப்பு டிராகன்கள் அமிலம் உமிழக்கூடியவை. அதனால அவங்களுக்கு இந்த மாதிரி அழுகிய இறைச்சினா ரொம்ப இஷ்டம், பிணந்தின்னி கழுகுகள் மாதிரி. ஆனா எனக்குள்ள ஒரு மனுஷ ஆன்மா இருக்கே, இந்த அழுகி போன சாப்பாடை எப்படி சாப்பிடுறதுன்னு தோணுச்சு. ஆனா வயிறு குறுகுறுன்னு பசியில கத்துச்சு. சரி, ருசி ரொம்ப மோசமா இருக்காதுன்னு நம்புவோம்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு அந்த அழுகின கறியிலிருந்து ஒரு துண்டை கடிச்சேன். மில்லும்போது அந்த அழுகல் வாசனை வாய் முழுக்க பரவுச்சு. ஒரு டிராகனோட நாக்குக்கு அந்த சுவை ஏனோ பிடிச்சிருந்தது. இயற்கையாவே அது டிராகன் சாப்பாடு இல்லையா? ஆனா மனசுக்குள்ள மட்டும் என்னடா இது ரசனகெட்ட சாப்பாடா இருக்குன்னு ஒரு மாதிரி தர்ம சங்கடமாவே இருந்துச்சு. ஒரு துண்டு கறியை சாப்பிட்ட உடனே சிஸ்டம்லேருந்து மெசேஜ் வந்துச்சு. ஒரு துண்டு மாட்டிறைச்சி உண்ணப்பட்டது. உடலின் அளவு 0.01 மீட்டர் அதிகரித்துள்ளது. அவ்வளோதான். சைமனுக்கு இருந்த அந்த மனத்தடையெல்லாம் பறந்து போயிடுச்சு. பசி ஒரு பக்கம், உடம்ப வளர்க்கணுங்கிற ஆசை ஒரு பக்கம்னு அவன் வெறித்தனமா சாப்பிட ஆரம்பிச்சான். அந்த 2 குட்டி டிராகன்களுக்கும் செம்ம பசி. அரை மணி நேரத்துல ஒரு முழு எருமையையும் காலி பண்ணிட்டாங்க. வெறும் எலும்பு கூட தான் மிஞ்சியது. பாதி எருமை உண்ணப்பட்டது. உடலின் அளவு 0.5 மீட்டர் அதிகரித்துள்ளது. அண்ணா, என்ன திடீர்னு இவ்ளோ பெருசா தெரியுறீங்க? சாப்பிட்டு முடிச்சு வயிறு ஃபுல்லானதும் ஒலினா ஆச்சரியமா கேட்டா. அம்மா லீனாவும் பக்கத்துல வந்து பார்த்தாங்க. அவங்க மூத்த மகன் மத்த டிராகனை விட கொஞ்சம் வேகமா வளர்றான்னு மட்டும் அவங்களுக்கு தோணுச்சு. ஆனா ஒலினாவுக்கு தான் இது ஆச்சரியமா இருந்தது. இப்பதானே 2 பேரும் ஒரே சைஸ்ல இருந்தாங்க, அதுக்குள்ள இவன் எப்படி இவ்ளோ பெருசானான்? நல்லா சாப்பிட்டோம், சத்து கிடைச்சது, அதான் வளர்ந்துட்டேன், இதுல என்ன ஆச்சரியம்னு சைமன் அசால்ட்டா சமாளிச்சான். டிராகன் குட்டிங்க இல்லையா? பிறந்த 2வது நாள் பயங்கரமா தூக்கம் வந்துச்சு. அடுத்த நாள் மதியம் சூரியன் உச்சத்துல இருக்கும்போது தான் சைமன் மெதுவா கண்ணை திறந்தான். எந்திரிச்சு ஒரு சோம்பல் முறிச்சான். அண்ணா, நீங்க ஒரு பெரிய சோம்பேறி டிராகன், நான் எப்பவோ முழிச்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டு ஒலினா அவன் முன்னாடி ஒரு குட்டி குதிரை மாதிரி துள்ளி குதிச்சா. மார்னிங் ஒலினா. சைமன் இன்னும் தூக்க கலக்கத்திலேயே ஒரு கொட்டாவி விட்டான். மார்னிங் சைமன். அப்புறம் ஒரு விஷயம், இன்னைக்கு அம்மா நமக்கு வேட்டையாட கத்துக் கொடுக்க போறதா சொன்னாங்க. வேட்டையாடுறதா? சைமனுக்கு உடனே அந்த சிஸ்டம் கொடுத்த மிஷன் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அம்மா அம்மா, அண்ணன் முழிச்சிட்டான், சீக்கிரம் எங்களை வேட்டைக்கு கூட்டிட்டு போங்கன்னு ஒலினா கத்துனா. சரி என் செல்லக்குட்டி ஒலினான்னு சொல்லிக்கிட்டு அம்மா லீனா எந்திரிச்சு 2 பேரையும் தூக்கிக்கிட்டு தூரத்துல தெரிஞ்ச வானத்தை நோக்கி பறந்தாங்க. ஒரு முழு வளர்ச்சி அடைஞ்ச டிராகன் இல்லையா? 2 குட்டிகளை தூக்கிட்டு போனாலும் அவங்க வேகம் குறையவே இல்லை. சீக்கிரமே அவங்க ஒரு காட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அம்மா தன் பவரை மற்ற மிருகங்களுக்கு தெரியாம மறைச்சிக்கிட்டாங்க. சரி, இப்ப 2 பேரும் கீழே இறங்குங்க. யாரு முதல்ல இறைய பிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு தங்க காசு பரிசா கிடைக்கும்னு சொல்லிட்டு ஏதோ மேஜிக் பண்ற மாதிரி கைய திறந்தாங்க. உள்ள ஒரு மினுமினுப்பான தங்க காசு இருந்தது. லீனா இதை மனுஷங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க. பசங்களுக்கு பரிசு கொடுத்தா அவங்க ஆர்வமா வேலை செய்வாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு தங்க காசை விட்டு கொடுக்க அவங்க மனசுக்கு கஷ்டமா இருந்தாலும் தன் பசங்களுக்காக இதை செய்யணும்னு முடிவு பண்ணாங்க. அம்மா அந்த தங்க காசை காட்டின உடனே 2 குட்டிகளோட கண்ணும் அப்படியே விரிஞ்சது. தங்க காசா? ஐயோ அம்மா, நீங்க தான் உலகத்திலேயே பெஸ்ட் அம்மான்னு ஒலினா குதிச்சா. சைமனுக்கும் அப்படியே எச்சில் ஊறிச்சு. போன ஜென்மத்துல 20 வருஷம் வாழ்ந்தோம், ஒரு சின்ன தங்கத்தை கூட தொட்டது கிடையாது. பாவம், ஒரு ஏழை காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தவனுக்கு தங்கத்தை பார்த்ததும் டிராகனோட பேராசை குணம் வந்துருச்சு. அந்த காசு எனக்கு தான்னு சொல்லிக்கிட்டு ஒரு வூஷ் சத்தத்தோட புதற்குள்ள பாய்ஞ்சு ஓடுனான் சைமன். ஏன் அண்ணா ஏமாத்துறீங்க, இது நியாயமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு ஒலினாவும் பின்னாடியே ஓடுனான். உலினா கத்திக்கிட்டே அவன் பின்னாடியே ஓடுனான். அம்மா டிராகன் லீனாவுக்கு கொஞ்சம் கவலையா இருந்துச்சு. அதனால தங்களை யாரும் பார்க்காத மாதிரி ஒரு மேஜிக் செஞ்சுக்கிட்டு அவங்க பின்னாடியே ரகசியமா போனாங்க. தன்னோட பவரை மத்த மிருகங்கள் உணரக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாங்க. சைமன் காடு முழுக்க தேடி ஓடுனான். நேத்து நைட்டு நான் யாருக்கும் தெரியாம வெளியே வந்து கொஞ்சம் கொசுக்களையும் பூச்சிகளையும் கொன்னேன். ஆனா அந்த சிஸ்டம் மிஷன் முடிஞ்சதுன்னு சொல்லல. அப்படின்னா முயல் இல்லனா பூனை மாதிரி கொஞ்சம் பெரிய மிருகத்தை வேட்டையாடினாதான் கணக்குல வரும் போல. அதுங்க ஆபத்தானதும் கிடையாது, அம்மாவோட கான்டெஸ்ட்லயும் ஜெயிச்ச மாதிரி இருக்கும்னு மனசுக்குள்ள கணக்கு போட்டான். அப்போ புல்லுல ஏதோ சத்தம் கேட்டுச்சு. உடனே ஒரு புலி மாதிரி பதுங்கி பதுங்கி போனா சைமன். ஒரு சின்ன மான் குட்டி தலை வெளியே தெரிஞ்சிச்சு. சைமனுக்கு செம குஷி. அதோட கழுத்தை பிடிச்சு கடிக்கலான்னு அவன் பாயும்போது பின்னாடி இருந்து ஒரு சத்தம். அண்ணா, எங்க இருக்கீங்க? என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே? அவ்வளோதான், அந்த மான் பயந்து ஓடிடுச்சு. சைமனுக்கு செம கோபம். திரும்பி பார்த்தா உலினா அங்க நிக்கிறா.
நீ எப்படி முதல்ல வேட்டையாடுறன்னு நானும் பாக்குறேன்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாலும் வெளியில அண்ணா எனக்கு பயமா இருக்கு என்ன தனியா விட்டுட்டு போகாதீங்கன்னு ஒரு அப்பாவி மாதிரி ஆக்ட் கொடுத்தா. என்ன துரத்துறத நிறுத்து, வேற பக்கம் போய் தேடு, உனக்கு அந்த தங்க காசு வேணாமான்னு சைமன் மிரட்டினான். உலினாவும் சமத்தா போற மாதிரி போயிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு சைமன் ஒரு முயலை பார்த்தான். அவன் பாயறதுக்குள்ள மறுபடியும் உலினா வந்துட்டா. அடா அண்ணா, நீங்களும் இங்கே இருக்கீங்களா? என்ன ஒரு தற்செயல். அவ கத்துனதும் முயல் எகிரி ஓடிடுச்சு. 2 முறை இப்படி நடந்ததும் சைமன் கோபத்துல நடுங்க ஆரம்பிச்சான். ஒழுங்கா இங்கிருந்து ஓடிடுன்னு அவளை முறைச்சான். 3வது முறையா ஒரு பெரிய எலிய பார்த்து அவன் குறி வைக்கும்போது அதையும் உலினா கெடுத்து விட்டா. இதெல்லாம் உனக்கே அடுக்கா? ஒரு தடவைனா தற்செயல், 2 தடவைனா தற்செயல், ஆனா 3வது முறையும் இப்படி பண்ணா சைமன் ஒன்னும் முட்டாள் இல்லையே. உலினா வேணும்னே பண்றான்னு புரிஞ்சுக்கிட்டாவன் அடுத்த செகண்ட் அவன் மேல பாய்ஞ்சான். ஒரு லியோ கிக் விட்டு அவளை பறக்க விட்டான். என் வேட்டையை கெடுத்துக்கிட்டே இருந்தா நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? போடி இங்க இருந்து கத்தி அவளை ஓங்கி உதைச்சான். உலினா ஒரு ரப்பர் பால் மாதிரி உருண்டு போய் விழுந்தா. இத மறைஞ்சு இருந்து பார்த்துட்டு இருந்த அம்மா டிராகன் லீனாவிட்டு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. என்னதான் அவங்க ஒரு கெட்ட டிராகனா இருந்தாலும் பெத்த பசங்க இப்படி அடிச்சுக்கிறத பார்க்க கஷ்டமா இருந்துச்சு. இப்போ சைமன் கிட்டத்தட்ட 3 மீட்டர் வளர்ந்திருக்கான். ஆனா உலினா இன்னும் சின்ன பொண்ணுதான். 2 பேருக்கும் மேஜிக் தெரியாதுங்கிறதால உருவத்துல பெரியவனா இருக்கிற சைமனை உலினாவால ஜெயிக்க முடியாது. நல்ல வேளை சைமனுக்கு அவளை கொல்லுற எண்ணம் எல்லாம் இல்ல. அவளை ஒரு உதவிட்டுட்டு அவன் பாட்டுக்கு வேட்டையாட போயிட்டான். அடி வாங்கின உலினாவுக்கு செம வலி. மறுபடியும் அவனை வம்பிழுக்க பயந்துட்டு அவளும் தனியா வேட்டையாட போயிட்டா. சைமன் ரொம்ப கவனமாவே உலினாவை உதைச்சான். அவன் உதைச்ச இடம் உயிருக்கு ஆபத்தான இடம் கிடையாது. அவளுக்கு வலிச்சாலும் பெரிய காயம் எதுவும் ஆகாது. அப்போதான் தான் வேட்டைக்கு இடையூறு இருக்காதுன்னு அவன் கணக்கு போட்டான். சைமன் மெதுவா காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சான். ரொம்ப பொறுமையா இரைய தேடினான். உடம்ப குறுக்கி சிறகுகளை மடிச்சு வச்சுக்கிட்டு சத்தமே இல்லாம அடிமேல அடி வச்சு நகர்ந்தான். உழைப்பு என்னைக்குமே வீண் போகாது இல்லையா? சைமனுக்கு மறுபடியும் ஒரு நல்ல இரை கிடைச்சது. ஆனா இந்த வாட்டி அது கொஞ்சம் ஆபத்தானது. அது ஒரு சாம்பல் நிற ஓநாய், கிரே உல்ஃப். அந்த ஓநாய் ரொம்ப வயசானது போல தெரிஞ்சது. அதோட முடியெல்லாம் நரைச்சு போய் தள்ளாடி தள்ளாடி நடந்துச்சு. வால் தொங்கி போய் கண்கள்ல உயிர் இல்லாம ஒரு மாதிரி மந்தமா இருந்துச்சு. என்னதான் அது பாதி செத்த மாதிரி இருந்தாலும் சைமன் அவசரப்படல. ஏன்னா அந்த ஓநாய் சைமனோட அதே சைஸ்ல இருந்துச்சு. ஒரு ஓநாய் இவ்வளவு பெருசா இருக்குன்னா அது கண்டிப்பா அந்த கூட்டத்தோட பழைய தலைவனா தான் இருக்கும். அதுகிட்ட போர் அனுபவம் கொட்டி கிடக்கும். நாம பாட்டுக்கு அவசரப்பட்டு தாக்க போய் அது தான் அனுபவத்தை வச்சு திருப்பி அடிச்சா நமக்கு தான் கஷ்டம். அந்த ஓநாய்க்கும் தெரியும் தனக்கு தெம்பு கம்மி தான். அதனால சண்டைன்னு வந்தா அது தான் உயிர் பலத்தை எல்லாம் போட்டு செய் அல்லது செத்து மடின்னு தான் மோதும். சைமன் தம் பவரை அடக்கிட்டு மூச்சை மெதுவா இழுத்து விட்டுக்கிட்டு அந்த ஓநாய்க்கு பின்னாடி சத்தமே இல்லாம ஊர்ந்து போனான். பாவம், அந்த ஓநாய்க்கு தம் பின்னாடி ஒரு டிராகன் வருதுன்னே தெரியல. அந்த ஓநாயும் ஒரு வேட்டைக்காக தான் காத்துட்டு இருந்துச்சு. அது எதை குறி வச்சிருந்தது தெரியுமா? அதே மான் குட்டியத்தான். அந்த ஓநாய்க்கும் ஸ்டாமினா கம்மிங்கிறதால அதுவும் ரொம்ப பொறுமையா இருந்துச்சு. அந்த மான்குட்டி இப்போதான் பயம் தெளிஞ்சு நிம்மதியா புல்லுமேய ஆரம்பிச்சது. அந்த சமயம் பார்த்து ஓநாய் திடீர்னு பாஞ்சது. ஒரு பசியுள்ள புலி மாதிரி போய் மானோட கழுத்தை கபக்குன்னு பிடிச்சது. ஆனா பாவம், ஓநாய்க்கு தெம்பு இல்லாததால மானோட கழுத்தை அதால உடைக்க முடியல. அதனால தன் மொத்த உடல் எடையையும் வச்சு அந்த மானை அப்படியே தரையோட தரையா அமுக்கி பிடிச்சது. இதுதான் சரியான நேரம்னு சைமனுக்கு புரிஞ்சது. உடனே அவன் தன் சிறகுகளை விரிச்சு கால்களால தரைய ஓங்கி உதைச்சு ஒரு பீரங்கி குண்டு மாதிரி பாஞ்சான். அவனோட டார்கெட் அந்த ஓநாய் தான். என்னதான் அவன் சின்ன டிராகனா இருந்தாலும் அவன்கிட்ட அசாத்தியமான பலம் இருந்துச்சு. இந்த திடீர் தாக்குதலை பார்த்ததும் ஓநாயும் மானும் மிரண்டு போயிட்டாங்க. அந்த தந்திரமான ஓநாய் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உயிரோட இருந்தாதான் அப்புறம் பார்த்துக்கலான்னு நினைச்சு மானை விட்டுட்டு மீதி இருந்த எல்லா தெம்பையும் போட்டு அந்த மானை சைமன் மேல தள்ளி விட்டுச்சு. இந்த சின்ன புள்ளத்தனமான வேலை ஏங்கிட்ட நடக்காதுன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்ட சைமன் தன் சிறகுகளை ஓங்கி அடிச்சு காத்துல அப்படியே எகிரினான். மேலிருந்து வந்த அந்த மான்குட்டி மேல மோதாம தப்பிச்சு நேரா ஓநாயை நோக்கி பாஞ்சான். ஒரு சின்ன டிராகன் குட்டி தன்னை இவ்வளவு வேகமா துரத்திக்கிட்டு வரும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காத அந்த ஓநாய். அந்த சாம்பல் நிற ஓநாய் தன் முழு பலத்தையும் போட்டு மான்குட்டிய ஒரு கேடயம் போல தள்ளி விட்டுட்டு தப்பிக்க பார்த்தது. ஆனா சைமன் ரொம்ப வேகம். அந்த ஓநாய் திரும்புறதுக்குள்ள சைமன் அதோட மேல பாஞ்சு தன் மொத்த உடல் எடையையும் வச்சு அதை தரையோட அமுக்கிட்டான். காலுக்கு அடியில் அந்த ஓநாய் துடிக்கிறத சைமனால உணர முடிஞ்சது. சைமன் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. தன் பெரிய வாயை திறந்து அந்த ஓநாயோட கழுத்தை நறுக்குன்னு கடிச்சான். பாவம் அந்த ஓநாய் வயசானது,
ஆனா சைமன் இளரத்தம், செம பலசாலி. அவனோட கூர்மையான பற்கள் ஓநாயோட கழுத்தை அப்படியே பதம் பார்த்துருச்சு. அந்த ஓநாய் அங்கேயே செத்து விழுந்தது. உடனே சிஸ்டம்ல இருந்து மெசேஜ்: வாழ்த்துக்கள், வேட்டை மிஷனை வெற்றிகரமாக முடிச்சிட்டீங்க. ஒரு லாட்டரி குழுக்கள் உங்க அக்கவுண்ட்ல சேர்க்கப்பட்டிருக்கு. சைமன் யோசிக்கவே இல்லை. இப்பவே குழுக்களை ஆரம்பின்னு சொன்னான். வாழ்த்துக்கள், உங்களுக்கு டிராகன்ஸ் ரோர் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற ஸ்கில் கிடைச்சிருக்கு. இது உங்க பாதையில வர்ற எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்கும். இது ஒரு அட்டாக் ஸ்கில். கருப்பு டிராகன்கள் உமிழற அந்த அமிலத்தை விட இது எவ்வளவோ மேல. சைமன் செம குஷியாகிட்டான். இப்போ அவனோட ஸ்டேட்டஸ் இப்படி இருக்கு: பெயர் சைமன், லெவல் 1, அளவு 2.6 மீட்டர், திறமைகள் ஃபீஸ்ட், உண்ணும் முறை, நெருப்பு சுவாசம், ஃபேரிடேல் வகை. அப்போ அந்த மான்குட்டி கழுத்துல ரத்தம் வழிய பயத்துல அங்கேயும் இங்கேயும் ஓட பார்த்தது. உன்கிட்டயே என் புது பவரை டெஸ்ட் பண்ணி பார்க்கறேன்னு சொல்லிட்டு சைமன் ஒரு நீண்ட மூச்சை இழுத்தான். அவனோட நெஞ்சு அப்படியே உப்பியது. வாயை திறந்த அடுத்த நிமிஷம் நெருப்பு பிழம்பு வெளியே வந்து அந்த மானை அப்படியே சுத்தி வளைச்சது. சில செகண்ட்ல அந்த மான் தரையில சுருண்டு விழுந்தது. அப்பாடா, இந்த பவர் செம்ம கெத்தா இருக்கேன்னு சைமன் அந்த மானை போய் பார்த்தான். அதோட முடியெல்லாம் எரிஞ்சு போய் அடையாளம் தெரியாம வெந்து போயிருந்தது. இனிமே அம்மா கொடுக்குற அந்த அழுகின கறியை சாப்பிட வேண்டியதில்லை. டிராகன் நாக்குக்கு அது பிடிச்சாலும் எனக்கு இந்த மாதிரி சுட்ட கறி தான், குக்டு ஃபுட்டு தான் ரொம்ப பிடிக்கும்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டான். அவன் ஒரு கையில அந்த மானையும் வாயில ஓனாய் வாளையும் கவ்விக்கிட்டு கெத்தா கிளம்புனான். இது அவனோட முதல் வேட்டை இல்லையா? ரெண்டுமே அவனுக்கு ரொம்ப முக்கியம். அந்த 2 பிராணிகளையும் தூக்கிக்கிட்டு அவங்க ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்தான். அம்மா லீனாவும் தங்கை உலினாவும் இன்னும் வரல. சைமன் பொறுமையா காத்துட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு மரங்களை எல்லாம் மிதிச்சுக்கிட்டு அம்மா டிராகன் வந்தாங்க. ஆனா அவங்க முகம் சரியே இல்லை, ஏதோ அப்செட்ல இருந்தாங்க. ஆனா அவங்க பின்னாடி வந்த உலினா செம்ம குஷியா இருந்தா. அவ வாயில ஒரு முயலை கவ்வி வச்சிருந்தா. அண்ணா சைமன், நான் வேட்டையாடிட்டேன். அம்மாவோட தங்க காசு இப்ப எனக்கு தான்னு உலினா ரொம்ப பெருமையா அண்ணனை சீன்ற மாதிரி சொன்னான். அவளோட அந்த திமிரான நடைய பார்த்தாலே அவளுக்கு எவ்வளவு கர்வம்னு தெரிஞ்சது. சைமன் ஒரு நக்கலான சிரிப்பு சிரிச்சான். கொஞ்சம் என் பின்னாடி என்ன இருக்குன்னு பாரு, நல்லா உத்து பாருன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு பக்கம் ஒதுங்கி நின்னு காட்டினான். உலினா நிமிந்து பார்த்தப்ப அங்க செத்து கிடந்த ஓநாயையும் மானையும் பார்த்ததும் அவ அப்படியே உறைஞ்சு போயிட்டா. நிஜமாவேவா? நீங்க எப்படி 2 வேட்டைய ஒரே நேரத்துல பிடிச்சீங்கன்னு ஆச்சரியத்துல அவ வாய் தானா திறந்தது. அவ வாயில கவ்வி வச்சிருந்த முயல் அவளுக்கே தெரியாம கீழே விழுந்துடுச்சு. அம்மா லீனாவும் அதே பக்கமா திரும்பினாங்க. சைமன் பிடிச்சு வச்சிருந்த ஓநாயையும் மானையும் பார்த்ததும் அவங்க புருவம் சுருங்குச்சு. சைமனால எப்படி ஒரு ஓநாயையும் மானையும் வேட்டையாட முடிஞ்சதுன்னு அவங்களாலேயே நம்ப முடியல. உலினாவோட அந்த அதிர்ச்சியான கேள்விக்கு சைமன் உடனே பதில் சொன்னான். ஏன், என்னால முடியாதா? அந்த மானோட உடம்புல இருக்கிற தீக்காயத்தை பாரு, எனக்கு இப்போ பிரெத் அட்டாக் பண்ண தெரிஞ்சிடுச்சு. சைமன் ரொம்ப பெருமையா தலைய தூக்கிக்கிட்டான். தன்னோட இந்த நெருப்பு சுவாசம் திறமைய ரொம்ப நாள் மறைக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். வேட்டையாடுறதுக்கும் சாப்பாட்டை சமைச்சு சாப்பிட்றதுக்கும் இது கண்டிப்பா வேணும். அதுவும் இல்லாம தங்களுக்கு ஒரு சிவப்பு டிராகன் தான் அப்பான்னு அம்மா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதனால தனக்கு நெருப்பு கக்க தெரியறதுக்கு அந்த அப்பா டிராகனோட ரத்தம்தான் காரணம்னு ஈஸியா சாக்கு சொல்லிடலாம். சிவப்பு டிராகன் நெருப்பு கக்கும், கருப்பு டிராகன் அமிலத்தை உமிழும். 2க்கும் பிறந்ததால பார்க்க கருப்பு டிராகன் மாதிரி இருந்தாலும் நெருப்பு கக்கிற குணம் வந்திருக்குன்னு சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்குல்ல? வாய்ப்பே இல்ல. நீங்க என்னை விட கொஞ்ச நேரம் முன்னாடி தானே பிறந்தீங்க, அதுக்குள்ள எப்படி இந்த நெருப்பு வித்தைய கத்துக்கிட்டீங்கன்னு உலினா நம்பாம கேட்டா. அவன் நம்பலனா என்ன, விஷயம் கண்ணு முன்னாடி நடக்குதே. சைமன் கிட்ட ஒரு சிஸ்டம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதனால ஒரு கருப்பு டிராகன் நெருப்பு கக்கிறதுக்கு அந்த சிவப்பு டிராகன் ரத்தத்தை தவிர வேற காரணமே இருக்க முடியாது. இதுல முடியாதது என்ன இருக்கு? நான் உன்னை விட வேகமா வளர்றவன், நீ எப்படி என்ன உங்கூட ஒப்பிடலாம்னு சைமன் கொஞ்சம் திமிராவே சொன்னான். உருவத்திலையும் சைமன் இப்போ உலினாவை விட பெருசா இருந்தான். அதனால அவன் சீக்கிரமே நெருப்பு கக்க கத்துக்கிட்டதுல பெரிய ஆச்சரியம் இல்லைன்னு அம்மாவுக்கும் தோணுச்சு. அந்த வித்தையை இப்போ ஒரு வாட்டி செஞ்சு காட்டுன்னு அம்மா லீனா ரொம்ப ஆர்வமா கேட்டாங்க. நிச்சயமா அம்மான்னு சொல்லிட்டு சைமன் ஒரு நீண்ட மூச்சை இழுத்தான். அவனோட நெஞ்சு அப்படியே பெருசானது. வானத்தை பார்த்து அவன் நெருப்ப கக்குனதும் அந்த இடத்தோட வெப்பநிலையே பயங்கரமா அதிகமாச்சு. அம்மா லீனாவும் தங்கை உலினாவும் அப்படியே திகைத்து போய் நின்னாங்க. பிறந்து ஒரே நாள்ல ஒரு குட்டி டிராகன் இவ்வளவு வேகமா இந்த வித்தையை கத்துக்கிட்டத அவங்களால ஜீரணிக்கவே முடியல. ஆனா கருப்பு டிராகனுக்கு ஏன் நெருப்பு வருதுன்னு உலினா தன்னோட சந்தேகத்தை கேட்டா. அவளோட பரம்பரை அறிவுல கருப்பு டிராகன் நெருப்பு கக்குன்னு எங்கேயுமே சொல்லல.
சைமன் அவளை ஒரு மாதிரி விசித்திரமா பார்த்துட்டு மெதுவா சொன்னான், நீ இன்னும் அதை கவனிக்கலையா? எதன்னு உலினா குழப்பமா கேட்டா. நாம 2 பேரும் சுத்தமான கருப்பு டிராகன்கள் கிடையாது. சாதாரண கருப்பு டிராகன்களை பார்த்தா வெறும் எலும்பும் தோலுமா இருப்பாங்க. ஆனா நாம 2 பேரும் நல்லா பலசாலியா பில்டப் உடம்போட இருக்கோம். நம்ம சிறகுகள் கூட சாதாரண டிராகன்களை விட பெருசா இருக்கு. நேத்து நான் எந்த மேஜிக் பவரும் இல்லாம வெறும் சிறகு அடிச்சே கொஞ்ச நேரம் பறந்தேனே, கவனிச்சியா? சாதாரண கருப்பு டிராகன்களால அது முடியாது. சைமன் சொன்னதை கேட்டு உலினா பேச்சில்லாம நின்னா. அவன் மனசுல ஒரு பெரிய ஐடியா தோணுச்சு. சைமன் தலையாட்டிக்கிட்டே சொன்னான், ஆமா, நீ நினைக்கிறதே தான். நாம பாதி சிவப்பு டிராகன், பாதி கருப்பு டிராகன். பார்க்க கருப்பு டிராகன் மாதிரி இருக்கிறதால நம்மால தண்ணிக்கடியிலையும் நிம்மதியா இருக்க முடியும். அதே சமயம் சிவப்பு டிராகனோட பலமான உடம்பும் நமக்கு இருக்கு. நாம வெறும் உடல் பலத்தை வச்சு சிறகுகளை அடிச்சு பறக்க முடியும். நாம வளர்ந்த அப்புறம் இந்த கலப்பு இன உடம்புனால நிறைய மேஜிக் அட்டாக்ல இருந்து கூட நாம தப்பிச்சிடலாம். கருப்பு மற்றும் சிவப்பு டிராகனோட கலப்பா இருக்கிறதுல ஏகப்பட்ட லாபம் இருக்குன்னு சைமன் சொன்னான். அவன் சொன்ன மாதிரியே கருப்பு டிராகன்களால தண்ணிக்குள்ள மூச்சு விட முடியும், சிவப்பு டிராகன்களால வானத்துல ராஜாவா பறக்க முடியும். இந்த 2 குணமும் இருக்கிறதால சைமனும் உலினாவும் நீச்சல் பறக்கிறது 2லயும் சீக்கிரமே கில்லாடி ஆயிடுவாங்க. ஆனா டிராகன் குலத்துல ரத்த சுத்தத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க. அதனால இவங்கள மாதிரி கலப்பு இன டிராகன்களை மத்தவங்க கேவலமா பார்க்க வாய்ப்பிருக்கு. அம்மா, இது நிஜமா?ன்னு உலினா நம்பாம கேட்டா. லீனா மெதுவா தலையாட்டி அதை ஒத்துக்கிட்டாங்க. முன்னாடி ஒரு வயசான டிராகன் சொன்னது லீனாவுக்கு ஞாபகம் வந்துச்சு. நிறைய டிராகன் குட்டிகள் பிறக்கும்போதே புத்தி இல்லாம போறதுக்கு காரணமே அவங்க உடம்பு அந்த பரம்பரை அறிவை தாங்குற அளவுக்கு பலமா இல்லாததுதான். அதனால தான் தாம் முதல் பிரசவத்துல குட்டிகள் புத்திசாலியா பிறக்கணும்னு லீனா வேணும்னே ஒரு சிவப்பு டிராகனை தேடி பிடிச்சு ஜோடி சேர்ந்தாங்க. அப்போ நானும் சைமனும் நிஜமாவே ஒரு கலப்பு இனந்தானா?ன்னு உலினா அதிர்ச்சியில உறைஞ்சு போனா. சைமன் கடுப்பாகி, ஏ உன்னை நீயே திட்டிக்கோ, ஆனா என்னையும் இழுக்காத. என் உடம்ப பார்த்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பின்னாடி யாராவது என்னை இத சொல்லி கேலி பண்ணா அவங்க மண்டைய நானே உடைப்பேன்னு கையை ஆட்டினா. லீனா அமைதியா சைமனை பார்த்தாங்க. அவனோட வளர்ச்சியை பார்த்தா கண்டிப்பா இவன் டிராகன் உலகத்துல ஒரு பெரிய ஆளா வருவான்னு அவங்களுக்கு புரிஞ்சது. அப்போ சைமன் தன் கையை நீட்டி, அம்மா, நான் தான் முதல்ல வேட்டையாடினேன், அதுவும் 2 இரை. சொன்னபடி எனக்கு அந்த தங்க காசை கொடுங்கன்னு கேட்டான். அவனுக்கு அந்த தங்க காசு மேல அவ்வளவு ஆசை. சரின்னு சொல்லிட்டு லீனா கையை திறந்தாங்க. ஆனா அந்த தங்க காசை கொடுக்கும்போதே அவங்க முகம் அப்படியே சுருங்கி போச்சு. பேராசை பிடிச்ச கருப்பு டிராகன் இல்லையா, சொந்த புள்ளைக்கே காசு கொடுக்கணும்னாலும் அவங்களுக்கு உயிர் போற மாதிரி வலிச்சது. லீனா தயங்கிக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு சைமன் பொறுமை இல்லாம தபார்னு குதிச்சு அவங்க கையில இருந்த காசை பிரிண்டிக்கிட்டான். மினுமினுப்பான அந்த தங்க காசை தொட்டு பார்த்ததும் அவனுக்கு வானத்துல பறக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்பாடா, தங்க காசுன்னா இப்படித்தான் இருக்குமா? நான் அதை திருப்பி திருப்பி பார்த்து ரசிச்சான். உலினா ஒரு வழியா தான் ஒரு கலப்பு இன டிராகன்னு ஏத்துக்கிட்டு மெதுவா சைமன் பக்கத்துல வந்தா. அண்ணா, நானும் ஒரு வாட்டி பார்க்கட்டுமா? நான் ஆசையா கேட்டா. தாராளமா பாருன்னு சைமன் கையை நீட்டினா. உலினா அந்த காசையே ஆசையா வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே சைமன் டக்குன்னு கையை பின்னாடி இழுத்துக்கிட்டான். அவ்வளவுதான், பார்த்தாச்சு. இதுக்கு மேல பார்த்தா காசு தேஞ்சிடும் உலினா குட்டி. நான் உலினாவுக்கு அப்படியே கோபம் வந்துருச்சு. கொஞ்ச நேரம் அந்த காசை வச்சு விளையாடிட்டு சைமன் ஒரு வழியா அமைதியானா. சைமன் அந்த தங்க காசை ரொம்ப பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டு தான் வேட்டையாடின 2 இரைங்களையும் தூக்கிக்கிட்டு அம்மா பின்னாடி குகைக்கு போனான். சிஸ்டம் மெசேஜ்கள் வரிசையா வந்துச்சு. கருகிய மான் இறைச்சி உண்ணப்பட்டது. உடல் அளவு 0.01 மீட்டர் அதிகரிப்பு. பாதி வேகாத மான் இறைச்சி உண்ணப்பட்டது. உடல் அளவு 0.02 மீட்டர் அதிகரிப்பு. முழு ஓனாய் இறைச்சி உண்ணப்பட்டது. உடல் அளவு 0.05 மீட்டர் அதிகரிப்பு. இந்த பார்பிக்யூ பண்றது இவ்ளோ கஷ்டமா? சைமனுக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. வேட்டை முடிஞ்சு குகைக்கு திரும்பும்போதே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. வேட்டையாடுனதுல எனர்ஜியும் போயிருந்தது. குகைக்கு வந்த உடனே சைமன் சமைக்க ஆரம்பிச்சான். அம்மாவோட அந்த அமிலத்துல அழுகுன கறிய சாப்பிட அவனுக்கு துளி கூட இஷ்டமில்ல. ஆனா சைமனுக்கு அந்த நெருப்போட சூட்டை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரியல. அவன் கொஞ்சம் விறகுகளை சேர்த்து வச்சு ஃபயர் டிராகன் ரோர் ஸ்கில்ல வச்சு நெருப்பு மூட்டுனான். ஆனா அந்த பவர் ரொம்ப அதிகம். அவன் சுட்ட கறி ஒன்னு கருகி போச்சு, இல்லனா உள்ள வேகாம பச்சையா இருந்துச்சு. அவன் ஒரு டிராகன் தான், பச்சை கறிய சாப்பிட முடியும் தான். ஆனா ஒரு மனுஷ ஆன்மாவா அவனுக்கு தோத்து போனது சம கடுப்ப தந்தது.
என்னது விசித்திரமா இருக்கு, நீ என்ன சமைச்ச கறிய சாப்பிட ஆசைப்படுற? இதுவும் அந்த சிவப்பு டிராகன் ரத்தத்தோட வேலையா? அம்மா லீனா ரொம்ப ஆச்சரியமா சைமனை பார்த்தாங்க. பக்கத்துல உளினா ரொம்ப சமத்தா உட்கார்ந்திருந்தா. வழக்கமா துள்ளி குதிக்கிறவ இப்போ அப்படியே அமைதியா வாயை பொளந்துக்கிட்டு அப்பப்போ எச்சில் வடிச்சுக்கிட்டு இருந்தா. சைமன் சுடுற கறி கருகி போயிருந்தாலும் உளினாவுக்கு அது மேல ஒரு கண்ணு. ஏன்னா மத்தியானம் அவ ஒரே ஒரு முயலைத்தான் பிடிச்சா. அது அவளுக்கு பத்தல, செம்ம பசியில இருந்தா. அந்த பார்பிக்யூ வாசனைய அவளால தாங்கவே முடியல. சைமனை எதிர்க்க முடியாதுங்கிற பயம் மட்டுமில்லன்னா இந்நேரம் பாய்ஞ்சு கறியை திருடியிருப்பா. கடைசியில பொறுமை இழந்து உளினா கெஞ்ச ஆரம்பிச்சா. சைமன் அண்ணா, என் செல்ல அண்ணா, எனக்கும் கொஞ்சம் அந்த பார்பிக்யூ கொடுங்களேன். எனக்கு நிறைய வேண்டாம், அந்த ஓநாய்க்கால் ஒன்று மட்டும் போதும். இத கேட்டதும் சைமன் கண்ணை உருட்டிட்டு டக்குன்னு நோ சொல்லிட்டான். உனக்கு வேணும்னா நீயே போய் வேட்டையாடிக்கோ, உனக்கு தான் வேட்டையாட தெரியுமே, இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு பிடிச்சது. சைமன் இப்போ நல்லா வளர்ந்துருக்கான், அவனுக்கு பசியும் அதிகம். அந்த ஒரு மானும் பாதி ஓனாயும் அவனுக்கே கரெக்டா இருந்துச்சு. அதனால உளினாவுக்கு பங்கு கொடுக்க அவனுக்கு சுத்தமா இஷ்டமில்ல. உளினா அந்த தீல வேகிற கரியையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு எச்சில துப்புனா. எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல, உங்க பார்பிக்யூ வாசனை தூக்குது, எனக்கு ஒரு துண்டாவது கொடுத்தே ஆகணும். அவளுக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட டிராகன் குணம் வெளியே வந்துச்சு. பேராசையில டக்குன்னு சைமன் மேல பாஞ்சா. ஆனா பாவம், 2 நாள் ஆன குட்டி டிராகன் உளினா சைமனுக்கு ஈடாக முடியுமா? சைமன் ஏற்கனவே ஒரு மான் பாதி ஓனாயின்னு சாப்பிட்டு முடிச்சு இப்போ 3 மீட்டர் நீளத்துக்கு வளர்ந்துட்டான். ஒலினாவை விட 1 மீட்டர் அதிகம். அவ பாய்ந்து வர்றத பார்த்த சைமன் ஒரே ஒரு கையால அவளை ஓங்கி அரைஞ்சான். இந்த வாட்டி அவன் கொஞ்சம் கூட இரக்கம் காட்டல, முழு பலத்தையும் போட்டு அடிச்சான். அந்த அடியில உளினாவோட முகமே அப்படியே வீங்கி போச்சு. சைமன் எவ்வளவு வேகமா அடிச்சிருப்பான் பாருங்க. சைமன் மெதுவா அவ பக்கம் நடந்து போய் மேல இருந்து உளினாவ ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி பார்த்தான். அவனோட முகம் இப்ப ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. உங்கிட்ட இருக்கிற இந்த அல்ப வித்தையை வச்சுக்கிட்டு என்னோட சாப்பாட்டையே குறி வைப்பியா? முதல்ல உருப்படிய மேஜிக் கத்துக்கோ, அப்புறம் என்கிட்ட சண்டைக்கு வான்னு சைமன் எச்சரிச்சான். ஆனா உளினா அவ்வளவு சீக்கிரம் அடங்குற ஆள் இல்லையே. மறுபடியும் ஒரு பாய்ச்சல் பாஞ்சா. ஆனா சைமன் மறுபடியும் அவளை அடிச்சு பின்வாங்க வச்சான். அப்போதான் உளினாவுக்கு புரிஞ்சுது, நாம ஏதாவது பெரிய மேஜிக் கத்துக்கிற வரைக்கும் இவன் கூட மோதுறது வேஸ்ட்னு. சைமன் ஒரு துண்டு கறியை கூட தரமாட்டான் போலன்னு தெரிஞ்சதும் பசியில வேற வழி இல்லாம அவ பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு வேட்டையாட போயிட்டா. சைமன் அவளை கண்டுக்கவே இல்ல, அவன் பாட்டுக்கு தன் கறியை சுடுறதுல குறியா இருந்தான். ச்சே, ஒரு நிமிஷம் கவனிப்பில்லாம விட்டாலும் இப்படி கருகி போகுதே இன்னும் முணுமுணுத்துக்கிட்டே கறியை திருப்பி போட்டான். ஒரு முழு மான் குட்டி அப்புறம் பாதி ஓனாயின்னு சுட்டு பார்த்ததுல அவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. கருகி போன கறியை சாப்பிட்டா உடம்பு அந்த அளவுக்கு வளர்றதில்ல. அதே சமயம் நல்லா சுட்டக்கறியும் பச்சைக்கறி கொடுக்குற அதே வளர்ச்சியை தான் கொடுக்குது. இதை பார்த்தா பச்சைக்கறி சாப்பிட்றதான் லாபம் போல. ஆனா சைமன் ஒரு மனுஷனாச்சே, அவனுக்கு பச்சையா சாப்பிட பிடிக்கல. அதனால அவன் கஷ்டப்பட்டாலும் சமைச்சே சாப்பிட்டான். கருகிய ஓனாய் கறி உண்ணப்பட்டது. உடலளவு 0.02 மீட்டர் அதிகரிப்பு. வேகாத ஓனாய் கறி உண்ணப்பட்டது. உடலளவு 0.05 மீட்டர் அதிகரிப்பு. சரியாக சமைக்கப்பட்ட ஓநாய் கறி உண்ணப்பட்டது. உடலளவு 0.05 மீட்டர் அதிகரிப்பு. சீக்கிரமே சைமன் மீதி இருந்த ஓநாய் கறியையும் காலி பண்ணிட்டான். அவனோட ஸ்டேட்டஸை எடுத்து பார்த்தான். பெயர் சைமன், டயர் 1, நீளம் 3.3 மீட்டர், திறமைகள் ஃபீஸ்ட், ஃபயர் டிராகன் ரோல். தன்னோட வளர்ச்சியை பார்த்து அவனுக்கே செம திருப்தியா இருந்துச்சு. ஐயோ கடவுளே, சைமனாங்க, நீங்க மறுபடியும் பெருசாயிட்டீங்களே! வேட்டையை முடிச்சுட்டு ஒரு வெள்ளை ஆட்டை இழுத்துக்கிட்டு வந்த உளினா அதிர்ச்சியில கத்துனான். சைமன் அவளை விட சில நிமிஷம்தான் பெரியவன். ஆனா இப்போ அவங்க 2 பேருக்கும் இருக்கிற உருவ வித்தியாசம் ரொம்ப அதிகம். சாதாரணமா டிராகன் குட்டிகள் இவ்வளவு வேகமா வளர மாட்டாங்க. ஒரு நாள்ல உளினா இன்னும் 2 மீட்டரை கூட தொடல. ஆனா சைமன் 3 மீட்டரை தாண்டிட்டான். சைமன் இதுக்கு எதுவுமே பதில் சொல்லல. அவனோட இந்த விசித்திரமான வளர்ச்சியை அம்மாவும் தங்கையும் கவனிச்சாலும் அவங்களால இதை புரிஞ்சிக்க முடியல. ஏதோ பரம்பரை ரகசிய பவரா இருக்கும்னு நினைச்சு விட்டுட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் சைமன் தன் சிறகுகளை விரிச்சான். இப்போ அவன் 3 மீட்டருக்கு மேல இருக்கான். அவனோட சிறகுகள் மட்டும் 10 மீட்டர் அகலத்துக்கு இருந்துச்சு. சாதாரண கருப்பு டிராகன்கள் பார்க்க எலும்பும் தோலுமா இருப்பாங்க. அதனால அவங்கள எலும்பு கூடு டிராகன்கள்னு கூட சொல்லுவாங்க. அவங்க பறக்கிறதுக்கு மேஜிக்கை தான் அதிகமா நம்பி இருப்பாங்க. அதனால சிறகுகள் அவ்வளவு பெருசா இருக்காது. ஆனா சைமன் ஒரு ஹைபிரிட் இல்லையா? அவனோட அந்த ஃபீஸ்ட் ஸ்கில்லால உடம்பு நல்லா பலமா கட்டுமஸ்தா இருந்துச்சு. அவனோட சிறகுகள்ல இருக்கிற தசைகள் இப்பவே நல்லா வளர்ந்திருந்தது. அதனால மேஜிக் இல்லாமையே தன் பலத்தை வச்சு மட்டுமே அந்த பிரம்மாண்டமான உடம்பை தூக்கிக்கிட்டு பறக்கிற சக்தி அவனுக்கு கிடைச்சிருந்தது. சாதாரண கருப்பு டிராகன்களுக்கு முகம் ஒடுங்கி போய் எலும்புக்கூடு மாதிரி இருக்கும்.
ஆனா சைமனுக்கு அப்படி இல்ல. அவனோட முகம் ரொம்ப லட்சணமாவும் கட்டுமஸ்தாவும் இருந்துச்சு. சொல்லப்போனா கருப்பு நிற செதில்களை போர்த்திய ஒரு சிவப்பு டிராகன் மாதிரி தான் அவன் இருந்தான். அவனோட தலையில கொம்புகள் மெதுவா முளைக்க ஆரம்பிச்சிருந்தது. 10 மீட்டர் அகலமுள்ள அந்த சிறகுகளை விரிச்சு அவன் நிக்கும்போது பார்க்கறதுக்கே டெத்விங் டிராகனோட குட்டி வெர்ஷன் மாதிரி செம மிரட்டலா இருந்தான். இந்த வாட்டி ஒரு முழு மானையும் ஓநாயையும் சாப்பிட்டுட்டோம். வெறும் 0.711 மீட்டர் தான் வளர்ந்துருக்கேன். ஆனா போன வாட்டி பாதி எருமையை சாப்பிட்டப்பவே 1/2 மீட்டர் வளர்ந்தேன். இதை பார்த்தா நாம சாப்பிட்ற இறை எவ்வளவு பலமானதுங்கிறத பொறுத்து தான் நம்ம வளர்ச்சியும் இருக்கும் போலன்னு சைமன் தனக்குள்ளேயே கணக்கு போட்டுக்கிட்டான். அடுத்த வேட்டைக்கு சிங்கம், புலி மாதிரி பெரிய மிருகங்களை பிடிக்கணும்னு முடிவு பண்ணான். அப்போ ஒலினா தன் குரலை மாத்தி ஒரு மாதிரி வழிஞ்சிக்கிட்டே சைமன் அண்ணா அப்படின்னு கூப்பிட்டா. அதை கேட்டதும் சைமனுக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு. தேவையில்லாம இப்படி பேசாத, என்ன வேணுமோ அதை ஒழுங்கா சொல்லுன்னு 2 அடி பின்னாடி போனான். ஒலினா தான் வேட்டையாடிட்டு வந்த ஆட்டை இழுத்துக்கிட்டே, இந்த ஆட்டில் பாதியை உங்களுக்கு தந்துடுறேன், அதுக்கு பதிலா உங்க தங்க காசை கொஞ்ச நேரம் நான் வச்சு விளையாடட்டுமான்னு தயக்கமா கேட்டா. டிராகன்களுக்கு பொறப்பேலேயே தங்கம்னா உயிர். ஆனா இப்போதைக்கு இவங்க கிட்ட தங்கம் சம்பாதிக்க வழியே இல்லை. அம்மா லீனா கிட்ட இருந்து வாங்கினாதான் உண்டு. ஆனா அவங்க எவ்வளவு பெரிய கஞ்சூஸ்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு காசை கொடுத்ததுக்கே அவங்க ரத்தம் சிதறியிருப்பாங்க. இனிமே தரமாட்டாங்க. ஒருவேளை ஒலினா வளர்ந்து இந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் மற்றவங்க கிட்ட இருந்து திருடுனாதான் அவளுக்கு தங்கம் கிடைக்கும். சைமன் ஒரு நிமிஷம் யோசிச்சான். அப்புறம் சம்மதிச்சான். அவனுக்கு தங்கம் பிடிக்கும் தான். ஆனா அவன் ஒரு மனுஷ ஆன்மா இல்லையா? அதனால அவனால பேராசையை கட்டுப்படுத்த முடிஞ்சது. காசை கொஞ்ச நேரம் கடனா கொடுத்தா பாதி ஆடு இலவசமா கிடைக்குதே, இது செம டீலாச்சேன்னு நினைச்சுக்கிட்டு மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சிருந்த காசை எடுத்து ஒலினா கிட்ட கொடுத்தான். ஒலினா சொன்னபடியே ஆட்டை பாதியா பிரிச்சு அவங்கிட்ட கொடுத்தா. சைமனுக்கு இப்போ பசி இல்லைங்கிறதால அதை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சான். ஒலினா அந்த காசை பார்த்த சந்தோஷத்துல உலகத்தையே மறந்துட்டா. சரி, அரை நாள் மட்டும் இதை வச்சுக்கோன்னு சைமன் சொல்லிட்டு தன் வேலையை பார்க்க போனான். பாதி ஆடு, ஒரு தங்க காசு. 2 பேருக்கும் இன்னைக்கு செம லாபம்தான். இன்னைக்கு நைட்டு நான் வேட்டையாடிட்டு வர்றப்போ அந்த காசை என்கிட்டயே திருப்பி தந்துடணும், புரியுதான்னு சைமன் எச்சரிச்சான். சரிண்ணா ஒலினா அசால்ட்டா பதில் சொல்லிட்டு அந்த காசை தன் கையில வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தா. சைமன் அவளை கண்டுக்காம மறுபடியும் தன் பயிற்சியை தொடங்கினா. தண்டால், ஓட்டம்னு எல்லா விதமான உடற்பயிற்சிகளையும் விடாம செஞ்சான். இதுல ரொம்ப முக்கியமானது பறக்கிறது தான். உடம்பு பெருசாக ஆக சைமனோட பலமும் கூடிட்டே போச்சு. அவன் தன் 2 சிறகுகளையும் பலமா விரிச்சு ஆட்டினான். அவன் சிறகு அடிச்ச வேகத்துல அங்க ஒரு பெரிய காத்தே வீசிச்சு. ஒவ்வொரு முறை சிறகு அடிக்கும் போதும் வேகம் கூடிட்டே போக சைமனோட உடம்பு மெதுவா தரையிலிருந்து மேலே எழும்புச்சு. தங்க காசோட விளையாடிக்கிட்டு இருந்த ஒலினா அப்படியே ஆச்சரியத்துல உறைஞ்சு போய் சைமனை பார்த்தா. சைமன் அண்ணா பறக்க ஆரம்பிச்சிட்டாரு. நேத்து வரைக்கும் சைமனால கொஞ்சம் தூரம் கூட பறக்க முடியல. ஆனா ஒரே நாள்ல இவ்வளவு தெளிவா பறக்கிறத ஒலினாவால நம்பவே முடியல. என்ன ஒரு அபாரமான திறமைன்னு அவன் நினைச்சா. ஆனா அங்கிருந்த அம்மா லீனாவுக்கு இதை பார்த்து புருவம் சுருங்குச்சு. சைமனோட அசுரவேக வளர்ச்சி அவங்களுக்கு ஒரு விதமான பயத்தை கொடுத்துச்சு. கருப்பு டிராகன்களுக்கு ஒழுக்கம், பாசம்னு எதுவும் கிடையாது. தம் பெற்ற அம்மாவையே கொல்றது டிராகன் இனத்துல சகஜமான விஷயம். அதனால தான் பெரும்பாலான அம்மா டிராகன்கள் குட்டிகள் ஓரளவுக்கு வளர்ந்த உடனே அவங்கள இடத்த விட்டு துரத்திடுவாங்க. அப்படி துரத்திட்டா அதுக்கப்புறம் அவங்களுக்கும் குட்டிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. அப்புறம் என்னைக்காவது நேர்ல பார்த்தா கூட 2 பேருக்கும் இடையில எந்த பிரச்சனையும் இல்லைன்னா சாதாரணமா பேசிட்டு போவாங்க. ஆனா ஒரு தங்க காசுக்காக கூட ஒருத்தர் கொன்னுக்கவும் தயங்க மாட்டாங்க. இப்போ லீனாவுக்கு தம் மகன் சைமன் மேல ஒரு சின்ன சந்தேகம் வந்துடுச்சு. இந்த கருப்பு டிராகன்கள் எல்லாமே பேராசை பிடிச்சவங்க. ஒருவேளை இவன் பின்னாடி ஏன் பொக்கிஷங்களையே அபகரிக்க பார்த்தா என்ன பண்றது? இப்ப வேணும்னா லீனா சைமனை ஈஸியா தோற்கடிச்சிடலாம். ஆனா இவன் வளர்ற வேகத்தை பார்த்தா இன்னும் சில நாள்ல இவன் பெரிய மேஜிக் வித்தைகளையும் கத்துக்க ஆரம்பிச்சிடுவான். சைமனுக்கு பரம்பரை அறிவுல மேஜிக் கிடைக்கலங்கிற விஷயம் லீனாவுக்கு தெரியாது. மற்ற டிராகன்கள் எல்லாம் குட்டிகளை பிறந்து சில மாசம் வரைக்கும் கூட வச்சுப்பாங்க. ஆனா சைமனை இப்பவே விட்டுட்டா சில மாசத்துல அவன் அம்மாவை விட பெருசா வளர்ந்துடுவான். லீனாவுக்கு லேசா பயம் வந்தது. சைமனை பார்க்குற பார்வையில ஒரு எச்சரிக்கை தெரிஞ்சது. இவன் இன்னும் கொஞ்சம் வளர்ந்த உடனே இவனை துரத்திட வேண்டியதுதான். இவன் கூடவே இருக்கிறது ரொம்ப ஆபத்து. நேத்து ஒலினா என்னை தாக்குனதுக்கு இவன் தானே காரணம். இவன் ஒரு ரொம்ப திமிரு பிடிச்ச பையன். இன்னும் லீனா ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஆனா மேல பறந்துகிட்டு இருந்த சைமனுக்கு பெத்த அம்மாவே தன்னை துரத்திட பிளான் போடுறது தெரியவே இல்லை. ஆரம்பத்துல அவனோட பறத்தல் கொஞ்சம் தள்ளாடினாலும் போக போக ரொம்ப தெளிவா பறக்க ஆரம்பிச்சான்.
சூரியன் மறையிற நேரத்தை பார்த்த சைமன், அம்மா நான் கிழக்கு காட்டுக்கு வேட்டைக்கு போறேன், சூரியன் மறைஞ்சும் நான் வரலனா வந்து என்ன காப்பாத்துங்கன்னு காத்துல பறந்துக்கிட்டே கத்துனான். சின்ன பையலே, உனக்கு உன் உயிர் மேல எவ்வளவு அக்கறைன்னு லீனா நக்கலா சிரிச்சாங்க. அவங்க கண்ணுல இருந்த அந்த எச்சரிக்கை இப்ப மெதுவா மறைஞ்சிச்சு. அம்மா லீனாவின் கண்ணில் இருந்த அந்த எச்சரிக்கை மறைந்து ஒரு தாய்க்கே உரிய பாசம் மேலோங்கியது. தன் மகனை துரத்திவிடும் முன்பு அவனுக்கு காட்ட வேண்டிய அன்பை லீனா காட்ட நினைத்தார்கள். சரிப்போ, ஆனா சீக்கிரம் வந்துடு. சரிம்மா என்று தலையாட்டிவிட்டு சைமன் கிழக்கு காட்டிற்கு பறந்தான். ஆரம்பத்தில் மெதுவாக பறந்தாலும் போக போக அவனது வேகம் அதிகரித்தது. லீனாவின் எல்லைப் பகுதி சற்று தொலைவில் இருந்ததாலும் பறப்பதில் இன்னும் முழு அனுபவம் இல்லாததாலும் காட்டுக்குச் செல்ல அரை மணி நேரமானது. காட்டுக்குள் மரங்கள் அடர்த்தியாக இருந்ததால் மேலிருந்து எதுவும் தெரியவில்லை. கீழே இறங்கி பார்ப்பதே நல்லது என்று முடிவு செய்து தரையிறங்கினான். இப்போது அவன் 3 மீட்டர் நீளம், 10 மீட்டர் சிறககலம் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான உருவம். சாதாரண காட்டு மிருகங்களுக்கு இது ஒரு பயங்கரமான தோற்றம். சைமன் தரையிறங்கிய உடனேயே பலவீனமான சிறு மிருகங்கள் பயந்து ஓடின. சைமனின் இலக்கு இன்று முயலோ எலியோ கிடையாது. புலி, சிங்கம், சிறுத்தை அல்லது கரடி போன்ற பலமான மிருகங்களை வேட்டையாட அவன் விரும்பினான். இப்படிப்பட்ட வீரமான மிருகங்களை சாப்பிட்டால் இன்னும் வேகமாக வளரலாம் என்பது அவனது கணக்கு. ஆனால் காடு முழுவதும் தேடியும் அப்படிப்பட்ட பெரிய மிருகங்கள் தென்படவில்லை. அப்போது சைமனின் மண்டையில் ஒரு பல்ப் எரிந்தது. நான் தான் ஒரு பலசாலியான டிராகன் ஆச்சு, அப்புறம் ஏன் முட்டாள்தனமாக இறைக்காக அலைந்து திரிய வேண்டும்? நானே அவற்றை கவர்ந்து இழுக்கலாமே. பெரிய மிருகங்களுக்கு மோப்ப சக்தி அதிகம். ஏதாவது ஒரு மிருகத்தை கொன்று அதன் இரத்த வாசனையை பரவச் செய்தால் அந்த வாசனையை தேடி புலியும் சிங்கமும் அங்கே வரும். தான் மறைந்திருந்து சரியான நேரத்திற்காக காத்திருக்கலாம். ஒருவேளை சண்டையில் தோற்கும் நிலை வந்தால் கூட சிறகை அடித்து பறந்து தப்பித்து விடலாம் என்று பிளான் போட்டான். அப்போது ஒரு ஆடு ஏதோ பிசாசு துரத்துவது போல காடு முழுவதும் பயந்து ஓடிக்கொண்டிருந்தது. அதை துரத்துவது பிசாசு அல்ல, ஒரு கெட்ட டிராகன். நீ ஓடு, நான் துரத்துகிறேன், நீ எங்கே தப்பிப்பாய் என்று சொல்லிக்கொண்டே சைமன் அதன் மேல் பாய்ந்து அதன் கழுத்தை நறுக்கென்று கடித்தான். அந்த ஆடு அங்கேயே செத்தது. சைமன் அதோடு நிறுத்தவில்லை. அந்த ஆட்டின் வயிற்றை கிழித்து அதன் இரத்தத்தையும் உடல் உறுப்புகளையும் தரை முழுவதும் பரப்பிவிட்டான். இரத்த வாசனை காடு முழுவதும் பரவத் தொடங்கியது. உடனே சைமன் மறைவதற்கு ஒரு இடத்தை தேடினான். சற்று யோசித்துவிட்டு ஒரு பெரிய மரத்தின் உச்சிக்கு பறந்து சென்றான். நல்லவேளை, சைமன் இன்னும் அந்த மரத்தை முறிக்கும் அளவுக்கு எடை கூடவில்லை. மரத்தின் மேலிருந்து பார்த்தால் யாராலும் அவனை கண்டுபிடிக்க முடியாது. இரத்த வாசனை பரவிய சிறிது நேரத்திலேயே ஒரு நரி மெதுவாக அங்கே வந்தது. அந்த நரி ரொம்ப உஷாராக இருந்தது. ஆட்டின் உடலை பார்த்தவுடன் அவசரப்பட்டு அதன் மேல் பாயாமல் சுற்றும் முற்றும் கவனித்துக் கொண்டே இருந்தது. சைமன் மரத்தின் உச்சியில் மூச்சை பிடித்துக்கொண்டு தனக்கான பெரிய இரை எப்போது வரும் என்று காத்து கொண்டிருந்தான். நரி வருவது ஒரு ஆரம்பம்தான். அந்த தந்திரமான நரி சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு ஆபத்தான மிருகம் எதுவும் இல்லைன்னு உறுதி செஞ்சுக்கிட்டு ஆட்டை அப்படியே இழுத்துக்கிட்டு ஓட பார்த்தது. ஏய், என் பொருளை எடுத்துட்டு போனா அப்புறம் நான் எப்படி பெரிய மிருகங்களை இங்க வர வைப்பேன்? சைமனுக்கு செம காண்டு. அந்த நரிய கொல்லலான்னு அவன் முடிவு பண்ணப்போ புதற்குள்ளே இருந்து சலசலப்பு சத்தம் கேட்டுச்சு. 3 குள்ள நரிகள் வெளியே வந்தாங்க. அந்த நரியையும் ஆட்டையும் ரொம்ப பசியா பார்த்தாங்க. வந்த உடனே ஒரு பிளான் போட்டு நரிய முக்கோண வடிவத்துல சுத்தி வளைச்சாங்க. ஆனா அந்த நரியும் ஒன்றும் சாதாரண ஆள் இல்ல. குள்ள நரிகள் பின்னால இருந்து தாக்குற ஆனல் பைட்டிங் வித்தையில கில்லாடிங்கன்னு நரிக்கு தெரியும். அதனால அது டக்குன்னு தரையில உட்காந்துடுச்சு. இதனால குள்ள நரிகளால நரியோட பின்னாடி போய் கடிக்க முடியல. நரி ரொம்ப புத்திசாலி. மற்ற மிருகங்களும் வர்றதுக்குள்ள ஆட்ல இருந்து ஒரு காலை மட்டும் கடிச்சு எடுத்துக்கிட்டு அந்த 3 குள்ள நரிகளையும் ஏமாத்திட்டு மின்னல் வேகத்துல ஓடிடுச்சு. மரத்து மேலிருந்து இதை பார்த்த சைமனுக்கு ஆச்சரியம் தாங்கல. அடேங்கப்பா, என்ன ஒரு புத்திசாலித்தனமான நரி! நரி போனதும் அந்த 3 குள்ள நரிகளும் ஆட்டை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. திடீர்னு ஒரு கருத்த நிழல் பாய்ந்து வந்துச்சு. ஒரு குள்ள நரி சத்தம் போடக்கூட நேரம் இல்லாம காத்துல பறந்து போய் செத்து விழுந்தது. அடுத்த செகண்ட்ல 2வது நரியும் காலி. 3வது நரிய தம் வாளால் அடிச்சு பறக்க விடிச்சு அந்த உருவம். அந்த நரி செத்து போகல, ஆனா பயத்துல தன் தம்பிகளோட பிணத்தை கூட தாக்காம உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு ஓடிடுச்சு. சைமன் உத்து பார்த்தான். அது ஒரு பயங்கரமான புலி. ஆனா இது சாதாரண புலி இல்ல. உடம்பு முழுக்க கருப்பு நிறம், அதுல லேசான தங்க நிற கோடுகள். இது என்ன வகை புலி? இதை சாப்பிட்டா நான் எவ்வளவு பெருசாவேன்? சைமனுக்கு எச்சில் உரிச்சு. ஆனா அவன் அவசரப்படல. இன்னும் நிறைய மிருகங்கள் வரட்டும், வேடிக்கை பார்ப்போன்னு அமைதியா இருந்தான். அந்த கருப்பு தங்க புலி அங்க இருக்கிறத பார்த்த மற்ற சின்ன மிருகங்கள் எல்லாம் எட்டி பார்த்துட்டு ஓடிட்டாங்க. ஆனா அந்த காட்டுல புலி மட்டும்தான் பலசாலியா? இல்லையே. ரார்! ஒரு பிரம்மாண்டமான பழுப்பு நிற கரடி, பிரவுன் பேர், கர்ஜிச்சுக்கிட்டே வெளியே வந்தது. அது 2 கால்ல நிக்கும்போது 2 மீட்டருக்கும் மேல உயரமா
பார்க்கறதுக்கே மலை மாதிரி இருந்துச்சு. ஒரு பலமான எதிரி வந்ததை கவனிச்ச புலி சாப்பிட்றத நிறுத்திட்டு ரத்தம் சொட்டுற வாயோட அந்த கரடியை முறைச்சு பார்த்தது. சாப்பாட்டுக்கு இடையூறு வந்த கடுப்புல அந்த கருப்பு தங்கப்புலியோட முகமே ஆக்ரோஷமா மாறிடுச்சு. ரோர்! அது ஓங்கி ஒரு கர்ஜனை செஞ்ச சத்தத்துல காடே அதிர்ந்தது. ஆனா அந்த பழுப்பு நிற கரடி ஒன்னும் சலைச்சதில்ல. அதுவும் பதிலுக்கு கர்ஜிச்சுக்கிட்டு முன்னாடி வந்தது. ரெண்டுக்கும் இடையில சண்டை பயங்கரமா ஆரம்பிச்சது. கரடி தன்னோட ராட்சச கையால புலிய கீழே தள்ள பார்த்தது. ஆனா அந்த புலி செம ஸ்பீடு. ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி லாவகமா நகர்ந்து கரடியோட அடியிலிருந்து தப்பிச்சது. அடுத்த செகண்ட் கரடியோட வயித்துல கபக்னு ஒரு கடி. ஒரு பெரிய துண்டு கரியையே புலி பிச்சு எடுத்துருச்சு. கரடிக்கு தோல் ரொம்ப தடிமன் என்பதால் அது தப்பிச்சது. ஆனா வலி தாங்க முடியாம துடிச்சது. தன் உடல் எடைய வச்சு புலிய அமுக்கி கொள்ள கரடி முயற்சி பண்ணுச்சு. ஆனா புலியோட கண்ணுல ஒரு நக்கல் மின்னியது. நீ எல்லாம் எனக்கு போட்டியாங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு பின்னாடி எகிரி குதிச்சு தப்பிச்சது. மரத்து மேல இத பார்த்துட்டு இருந்த சைமனுக்கு ஒரே ஆச்சரியம். இது என்ன வகை புலி, கரடிக்கே தண்ணி காட்டுதேன்னு நினைச்சான். அதே சமயம் அடுத்து என்ன நடக்கும்னு அவனுக்கு தெரிஞ்சது. புலி அந்த கரடியோட உயிரை எடுக்க போகுது. அதுதான் தனக்கு சரியான நேரம்னு சைமன் தயாரானா. புலி அந்த கரடியோட தலைமையில ஏறி நின்னு உன் பலம் அவ்வளவுதான்ங்கிற மாதிரி நக்கலா ஒரு அடி அடிச்சது. கரடி அங்கேயே சுருண்டு விழுந்து உயிரை விட்டது. இப்போதான் சரியான நேரம். கரடி மாதிரி ஒரு பலமான எதிரியை ஜெயிச்ச மிதப்புல புலி இப்ப கொஞ்சம் அசால்ட்டா இருக்கும். மற்ற சின்ன மிருகங்களும் பயந்து ஓடி இருக்கும். இப்போ பின்னாடி இருந்து தாக்குனா புலியை ஈஸியா முடிச்சிடலான்னு சைமன் முடிவு பண்ணான். சைமன் எப்போதுமே எதையும் அறகுறையா செய்ய மாட்டான். மரத்து உச்சியிலிருந்து அப்படியே கீழே பாய்ஞ்சான். காத்துல பறந்து வரும்போதே தன் நுரையீரலை நிரப்புற அளவுக்கு ஒரு பெரிய மூச்சை இழுத்தான். அவனோட தொண்டைக்குள்ள நெருப்பு அப்படியே தகிச்சது. டிராகன்ஸ் ரோர்! ராட்சச நெருப்பு பிளம்புகள் அவன் வாயிலிருந்து பீறிட்டு வந்து அந்த புலியையே முழுசா வளைச்சது. மேல இருந்து இப்படி ஒரு அட்டாக் வரும்னு அந்த புலி கனவுல கூட நினைக்கல. நெருப்பு அதோட உடம்ப அப்படியே சுட்டெரிச்சது. ஆனா சைமன் ஒரு ரவுண்டு நெருப்பை கக்கி முடிச்சதுக்கு அப்புறமும் அந்த புலி கீழே விழல. அதுக்கு பலமான காயம் பட்டிருந்தாலும் அது இன்னும் உயிரோட தான் இருந்தது. நெருப்பு பிழம்புகள் அடங்கிய பிறகும் அந்த புலி இன்னும் கம்பீரமாக நின்று கொண்டிருந்ததை பார்த்து சைமன் அப்படியே அதிர்ந்து போயிட்டான். என்னது, இது செத்துப் போகலையா என்று திகைத்தபடியே மெதுவாக தரையிறங்கினான். அந்த கருப்பு தங்கப்புலியின் கண்கள் ஆத்திரத்தில் சிவந்து போயிருந்தன. அது சைமனை பீத்து தின்ன வேண்டும் என்கிற வெறியில் இருந்தது. சைமன் இவ்வளவு நேரம் மரத்தின் மேல் பதுங்கியிருந்து சண்டையே போடாமல் கரடியையும் புலியையும் ஒரே அடியில் காலி பண்ணிவிடலாம் என்று கனவு கண்டான். ஆனால் அவனது முழு பலத்தையும் போட்ட டிராகன் ரோர் அந்த புலியை கொல்லவில்லை என்பது அதன் அபாரமான சக்தியை காட்டியது. ரோர்! புலி மீண்டும் ஒரு முறை கர்ச்சித்தது. அப்போது ஒரு விசித்திரமான மாற்றம் நடந்தது. அதன் உடம்பிலிருந்து அந்த பொன்னிற கோடுகள் திரவத்தைப் போல ஓட ஆரம்பித்தன. அடுத்த நொடி வூஷ்! புலி இருந்த இடமே தெரியாமல் மறைந்து போனது. சைமன் சுதாரிப்பதற்குள் அவனது கண் பார்வைக்கு எட்டாத வேகத்தில் ஒரு கருத்த நிழல் அவன் அருகில் தோன்றியது. அவன் ரியாக்ட் பண்ண கூட நேரமில்லை. புலியின் ராட்சச கை சைமனை ஓங்கி ஒரு அறை விட்டது. அந்த அடியில் சைமன் பல அடி தூரம் காற்றில் பறந்து போய் தரையில் உருண்டான். அவனது சில செதில்கள் பெயர்ந்து விழுந்தன. என்ன ஒரு வேகம்! என்னால் பார்க்கக்கூட முடியவில்லையே என்று சைமன் வலியில் துடித்தான். அடிபட்ட இடத்தை பார்த்தால் செதில்கள் உடைந்து தோல் வீங்கி சிவந்து போயிருந்தது. இதன் பலம் அசாத்தியமானது. நான் இன்னும் சின்ன பையன்தான் என்றாலும் ஒரு டிராகனோட செதில்களை ஒரே அடியில் உடைக்கிறது சாதாரண விஷயமில்லை. கரடியுடன் சண்டை போடும்போது இந்த புலி தன் முழு பலத்தையும் காட்டவில்லை என்பது இப்பதான் புரியுது. இது சாதாரண மிருகம் கிடையாது, இது ஒரு மேஜிக்கல் பீஸ்ட் என்று சைமன் புரிந்து கொண்டான். அதன் உடலில் ஓடும் அந்த தங்க கோடுகள்தான் அதற்கு இவ்வளவு வேகத்தை கொடுக்கிறது. சிஸ்டம் படி சைமன் இப்போது டியர் 1 சக்தியில் இருக்கிறான். இந்த புலி எந்த லெவலில் இருக்கும் என்று அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதே சமயம் சைமனுக்குள்ளிருந்து அந்த போர் வீரன் விழித்து கொண்டான். தோற்றால் பறந்து தப்பித்து விடலாம், ஆனால் இப்போது இதோட நேருக்கு நேர் மோதி பார்ப்போம் என்று முடிவு செய்து வாடா பார்க்கலாம் என்று கர்ச்சித்தான். ஆனால் அந்த புலி விடுவதாக இல்லை. மீண்டும் ஒரு முறை அது மாயமாய் மறைந்தது. சைமன் காற்றில் அதன் அசைவை தேடிக்கொண்டிருந்தான். ஆனால் திடீரென்று வானத்திலிருந்து ஒரு கருத்த நிழல் சைமன் முதுகின் மேல் தபார் என்று குதித்து அவனை தரையோடு தரையாக அமுக்கியது. அந்த கருப்பு தங்க புலி சாதாரண ஆள் இல்ல. அது நேருக்கு நேர் தாக்காம அசுர வேகத்தை பயன்படுத்தி முதல்ல ஒரு மரத்து மேல ஏறி அங்கிருந்து தபார்னு சைமன் முதுகு மேல பாஞ்சிருக்கு. அந்த அடியில சைமன் வாயிலிருந்து ரத்தம் தெரிச்சது.
சாதாரணமா டிராகன் குட்டிகள் ரொம்ப பலவீனமானவை. அதனால தான் அம்மா டிராகன்கள் கூடவே இருந்து வளர்க்குறாங்க. ஆனா சைமன் ஒரு ஸ்பெஷல் கேஸ். அவனோட ஃபீஸ்ட் ஸ்கில் வெறும் உடம்ப மட்டும் வளர்க்கல, அவனோட HP, அதாவது உயிர் பலத்தையும் பயங்கரமா அதிகமாக்கியிருக்கு. வேகம், பலம், தற்காப்புன்னு எல்லாத்துலேயும் அந்த புலி மேலையா இருக்கலாம். ஆனா உயிர் பிடிப்புல சைமன் தான் கெத்து. எவ்வளவு அடிச்சாலும் நான் தாங்குவேண்டா, எங்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா, இறங்குடா என் மேல இருந்து கத்துன சைமன் தான் 4 கால்களையும் ஊன்றி அந்த புலியை தூக்கி எரிஞ்சான். புலி சுதாரிக்கிறதுக்குள்ள சைமன் பாஞ்சான். இப்போ ஏன் டர்ன். தான் கூர்மையான நகங்களால புலியோட முகத்தை கிழிச்சான். புலியோட கருப்பு முகம் இப்போ ரத்தத்தால சிவப்பா மாறிச்சு. சைமன் சாதாரண ஆள் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்ட புலி மறுபடியும் தான் உடம்புல இருக்கிற அந்த தங்க கோடுகளை ஒளிர விட்டு ஒரு நிழல் மாதிரி மறைஞ்சு வந்து சைமனுக்கு ஏற்கனவே அடிப்பட்ட இடத்துலயே மறுபடியும் அடிச்சது. சைமனோட சதையை கிழிச்சு ஒரு துண்டு கரியே வெளியே வந்துருச்சு. ஆனா சைமன் வலிக்காக அழல, மாறாக ஒரு கொடூரமான சிரிப்பு சிரிச்சான். மாட்டினியா? தனக்கு ஒரு காயம் பட்டாலும் பரவாயில்லன்னு அந்த புலியை அப்படியே இறுக பிடிச்சுக்கிட்டான். புலி திமிருச்சு, ஆனா சைமன் விடல. புலியோட வாயை கட்டாயப்படுத்தி திறந்து தான் வாய்க்குள்ள இருந்து ஒரு ராட்சச நெருப்பு பந்த நேரடியா அதோட தொண்டைக்குள்ளேயே இறக்கனான். வெளியில தோல் தடிமனா இருந்தாலும் உள்ளுறுப்புகள் கருகி போன அந்த புலி 2 துடி துடிச்சிட்டு அப்படியே அடங்கி போச்சு. அப்பாடா, என்ன ஒரு வெறித்தனமான சண்டை! சைமனுக்கு பயங்கர திருப்தி. ரத்த வாசனையும் காயத்தோட வலியும் அவனுக்குள்ள இருக்கிற மிருக குணத்தை தூண்டிவிட அவனோட கண்கள் சிவப்பா மாறிச்சு. நரகத்திலிருந்து வந்த பிசாசு மாதிரி இருந்தான் அவன். இவ்வளவு பவர்ஃபுல்லான மிருகம் கண்டிப்பா எனக்கு நல்ல வளர்ச்சியை தரும்னு சொல்லிக்கிட்டே அந்த புலியோட தலையை கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சான். பிளாக் கோல்டன் டைகர் இறைச்சி உண்ணப்பட்டது. உடலின் அளவு 0.1 மீட்டர் அதிகரிப்பு. சைமன் கண்கள் மின்னியது. முழு எருமைக்கே 1/2 மீட்டர் தான் கிடைச்சது. ஆனா இதோட ஒரு துண்டு கறிக்கே 0.1 மீட்டர்னா நான் முழுசா சாப்பிட்டா 1 மீட்டர் வளர்ந்துடுவேனே. அவன் அங்க வேட்டையாடிட்டு இருக்கும்போது காட்டுக்குள்ள டோனட் அட்வென்ச்சர் ஸ்குவாட் அப்படிங்கிற ஒரு 4 பேர் கொண்ட குழு வந்துட்டு இருந்தது. ஒரு குண்டான ஆள் தன் கேடயத்தை தூக்கிக்கிட்டு, இந்த குப்பை காட்டுல நிஜமாவே டிராகன் இருக்கான்னு சலிச்சுக்கிட்டான். கூட வந்த ஒரு குட்டி பெண் கோபமா, நான் என் டீம்மேட்ஸ் கிட்ட போய் சொல்வனா, இந்த தகவலை வாங்குறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் தெரியுமான்னு கத்துனான். அந்த 4 பேர் கொண்ட டோனட் அட்வென்ச்சர் ஸ்குவாட் மெல்ல காட்டுக்குள் நுழைந்தனர். ஒரு கருப்பு டிராகன் இந்த காட்டுக்குள் இறங்குவதை யாரோ பார்த்திருக்கிறார்கள் என்ற தகவலை வைத்து இவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த குழுவில் இருப்பவர்கள் ஃபேட்டி, கையில் பெரிய மெட்டல் கேடயம் வைத்திருக்கும் குழுவின் டேங்க்; பெண் ஆர்ச்சர், வில் அம்பு ஏந்திய குழுவின் தலைவி; பெண் மேஜ், மந்திர வித்தைகள் தெரிந்தவள்; ஆண் வாரியர், வாள் ஏந்திய போர்வீரன். டிராகன் குகையை கண்டுபிடிச்சா மட்டும் போதுமா? நாம எல்லாம் அதுக்கு ஒருவேளை ஸ்நாக்ஸ் கூட ஆக மாட்டோம் என்று அந்த மேஜ் சலித்து கொண்டாள். வாரியர் சிரித்துக்கொண்டே, கவலைப்படாத, நம்ம ஃபேட்டி இருக்கான்ல, டிராகன் இவனை சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும், நாம தப்பிச்சிடலாம் என்று கிண்டல் செய்தான். தலைவி கடுப்பாகி, உங்களுக்கு அறிவே இல்லையா? நாம எதுக்கு டிராகன் கூட சண்டை போட போறோம்? குகையை கண்டுபிடிச்சு அந்த தகவலை வித்தா கூட நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். அதிர்ஷ்டம் இருந்தா ஒரு டிராகன் முட்டையை திருடலாம். ஒரு குட்டி டிராகனை வளர்த்தா நம்ம டீம் உலக புகழ்பெற்ற டீம் ஆகிடும் என்று கனவு கண்டாள். கேப்டன், நீங்க ரொம்ப ஓவரா ஆசைப்படுறீங்க. டிராகன் முட்டைய திருடுறதெல்லாம் நடக்கிற காரியமா? ஒரு வாட்டி அந்த லெஜெண்டரி டிராகனை பார்த்தாலே போதும், என் ஊருக்கு போய் காலமெல்லாம் பெருமையா பேசிப்பேன் என்றான் ஃபேட்டி. 3 வெள்ளி நாணயங்களை செலவு பண்ணி இந்த தகவலை வாங்கியிருக்கேன். சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு போனா எனக்கு நஷ்டம் என்று தலைவி கத்தினாள். அப்போதுதான் காட்டிற்குள்ளிருந்து ஒரு பயங்கரமான கர்ஜனை கேட்டது. ரார் ரார்! அந்த சத்தத்தை கேட்டதும் அவர்கள் அப்படியே உறைந்து நின்றனர். இது ஒரு புலியின் கர்ஜனை, சாதாரண புலி இல்லை, இது பிளாக் கோல்டன் டைகரோட சத்தம் என்று ஆர்ச்சர் பதறினாள். அவர்களுக்கு தெரியாது, அவர்கள் தேடி வந்த டிராகன் சைமன் ஏற்கனவே அந்த புலியை கொன்று சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது என்று. அந்த புலிக்கும் சைமனுக்கும் நடந்த சண்டையின் சத்தம்தான் இவர்களை இங்கே இழுத்து வந்திருக்கிறது. சைமன் இப்போது பாதி புலியை சாப்பிட்டு முடித்திருப்பான். அவனது உருவம் இன்னும் வளர்ந்திருக்கும். இந்த 4 மனிதர்களும் சைமனை சந்தித்தால் என்ன நடக்கும்? சைமன் இவர்களை தாக்குவானா அல்லது இவர்களிடமிருந்து ஏதாவது தகவல்களை பெறுவானா? சைமனின் தற்போதைய நிலை: உடல் அளவு இன்னும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது, தோராயமாக 4 மீட்டர் வரை. சக்தி: புதிய நெருப்பு சுவாசம், ஃபயர் பிரெத். மனநிலை:
பசியும் வெற்றியின் கர்வமும் கலந்த நிலை. அந்த பெண் மேஜின் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. அவளுக்கு பழைய கசப்பான நினைவுகள் நிழலாடின. அவள் ஒரு ஆரம்பநிலை மேஜாக இருந்தபோது இதே போன்ற ஒரு பிளாக் கோல்டன் டைகர் வசம் சிக்கி மயிரிழையில் உயிர் தப்பினாள். அது ஒரு டயர் 2 மேஜிக்கல் பீஸ்ட். அதன் வேகம் டயர் 3 மிருகங்களை விடவும் அதிகம். சாதாரண அட்வென்ச்சர் குழுக்கள் அதன் கண்ணில் பட்டால் அத்தோடு அவர்கள் கதை முடிந்தது. அந்த நினைவினால் அவளது கால்கள் நடுங்கின. ஆனால் மற்ற 3 பேரும் பயப்படுவதற்கு வெல்லாம அதில் உற்சாகமடைந்தனர். ஏனென்றால் இந்த டோனட் அட்வென்ச்சர் ஸ்குவாட் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு தனித்திறமை கொண்ட எலைட் வீரர்கள். பலவீனமான மேஜ் டயர் 1 சக்தியில் இருக்கும்போது மற்றவர்கள் இன்னும் பலமாக இருந்தனர். பிளாக் கோல்டன் டைகர் தோலுக்கு பிரபுக்கள் மத்தியில் செம மவுசு. ஒரு முழு தோலை உரிச்சா சில பல வெள்ளி நாணயங்கள் கிடைக்கும் என்று அந்த பெண் ஆர்ச்சர் பேராசையுடன் சொன்னாள். அதை உயிரோட பிடிச்சா பல டஜன் வெள்ளிக்காசுகள் கூட கிடைக்கும் என்று மற்றவர்களும் கிளம்பினார்கள். சத்தம் வந்த திசையை நோக்கி அவர்கள் வேகமாக ஓடினார்கள். ஆனால் அங்கே அவர்கள் கண்ட காட்சி அவர்களை அப்படியே உறைய வைத்தது. அங்கே அவர்கள் எதிர்பார்த்த புலி இல்லை. அதற்கு பதிலாக கருப்பு நிறச் செதில்கள், தடிமனான கால்கள், நீண்ட வால், முதுகில் பிரம்மாண்டமான சிறகுகள் மற்றும் ஒரு கொடூரமான முகத்தை கொண்ட ஒரு உயிரினம் இருந்தது. டிராகன், இது ஒரு கருப்பு டிராகன். அந்த மேஜ் பயத்தில் அலறினாள். கடவுளே, கேப்டன், நாம கோடீஸ்வரனாக போறோம். இது ஒரு குட்டி கருப்பு டிராகன். இதை மட்டும் பிடிச்சிட்டா நாம அப்புறம் அட்வென்ச்சரே பண்ண வேண்டியதில்ல. வாழ்க்கை ஒழுக்க சொகுசா வாழலாம் என்று அந்த வாரியர் கத்தினான். இதை விடவே கூடாது, செத்தாலும் பரவாயில்ல, இந்த டிராகன் குட்டியை பிடிச்சே ஆகணும். ஃபேட்டியின் கண்கள் உற்சாகத்தில் ஜொலித்தன. தலைவி உடனே உத்தரவிட்டாள். எல்லாரும் போருக்கு தயாராகுங்கள். டிராகன் குட்டிகள் பலவீனமானவை என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அங்கே கீழே கிடக்கும் பிணங்களை பாருங்கள். அந்த புலியையே இது கொன்றிருக்கிறது என்றால் இது நாம் நினைத்ததை விடவும் பலசாலி. ஜாக்கிரதை, சண்டை களம் தயார். சைமன் 3.3 மீட்டருக்கும் மேல் வளர்ந்திருக்கிறான். வாயில் பாதி புலி இறைச்சியுடன் இரத்தவெறியுடன் இருக்கிறான். அவனிடம் நெருப்பு சுவாசம் இருக்கிறது. மனுஷங்கள், ஒரு டேங்க், ஒரு வாரியர், ஒரு மேஜ் மற்றும் ஒரு ஆர்ச்சர். சைமனுக்கு தெரியும், இவர்களை சாப்பிட்டால் அவனது அளவு இன்னும் அதிகரிக்கும் என்று. தலைவிக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தது. இந்த டிராகன் குட்டி மத்தவங்க சொல்ற மாதிரி சாதாரணமானது இல்ல. குறைந்தது டியர் 3 சக்தி கொண்ட ஒரு மிருகத்துக்கு சமமானது இது. அங்கே சிதறி கிடந்த ஆடு, குள்ளநரிகள், அந்த மலை போன்ற கரடி எல்லாவற்றையும் விட அந்த பிளாக் கோல்டன் டைகர் எலும்பு கூடாக கிடப்பதை பார்த்ததும் அவர்களின் வயிறு கலங்கியது. எந்த முட்டாள் சொன்னது டிராகன் குட்டிகள் பலவீனமானதுன்னு? புலியையும் கரடியையும் கொன்ன ஒரு குட்டி டிராகனை பார்த்து பலவீனமானதுன்னு சொல்றோம் முன்னாடிலும் தான் அவனை அடிச்சே கொன்னுடுவேன் என்று அவர்கள் மனசுக்குள் திட்டிக் கொண்டார்கள். சைமன் தன் முன்னால் இருக்கும் அந்த 4 மனிதர்களையும் ஆச்சரியமாக பார்த்தான். அவன் முந்தைய வாழ்க்கையில் பார்த்த வெஸ்டர்ன் ஃபேண்டசி கதைகளில் வருவது போலவே அவர்கள் இருந்தார்கள். அப்போது சிஸ்டம் ஒரு மிஷனை கொடுத்தது. மிஷன்: இந்த அட்வென்ச்சரர்கள் உங்களை தாக்க நினைக்கிறார்கள். உங்கள் அடையாளத்தை பாதுகாக்கவும் உங்களை காக்கவும் இவர்களை கொல்லுங்கள். பரிசு: ஒரு இலவச குலுக்கள். ஆனால் சைமனுக்கு இப்போதைக்கு இவர்களை கொல்லும் எண்ணம் இல்லை. மனிதர்கள் எவ்வளவு பேராசை பிடிச்சவங்க, அவங்க நெட்வொர்க் எவ்வளவு பெரியதுன்னு அவனுக்கு தெரியும். ஒரு குரூப்பை கொன்னா அடுத்த குரூப் தேடி வரும். தேவையில்லாத வம்பு எதுக்குன்னு நினைத்த சைமன் சட்டென்று சிறகை விரித்து பறக்க முயற்சி செய்தான். அவனை தப்பிக்க விடாதீங்க என்று ஆர்ச்சர் கத்தினாள். உடனே அந்த பெண் மேஜ் தன் மந்திரக்கோலை உயர்த்தி கிராவிட்டி மேஜிக் செய்தாள். பறக்க முயன்ற சைமனுக்கு தன் சிறகுகள் இரும்பை போல கனப்பது போல தோன்றியது. தடார் என்று தரையில் வந்து விழுந்தான். நான் மட்டும் இன்னும் கொஞ்சம் வளர்ந்திருந்த இந்த மொக்க மேஜிக்கெல்லாம் என்கிட்ட வேலை செய்யாது என்று கருவிக்கொண்டே சைமன் எழுந்தான். வாரியர் வாளை உருவிக்கொண்டு அவனை நோக்கி பாய்ந்தான். சைமன் ஒரு நீண்ட மூச்சை இழுத்தான். அவனது நெஞ்சு ஒப்பியது. ஆர்ச்சருக்கு நிலைமை புரிந்துவிட்டது. எல்லாரும் ஜாக்கிரதை, அவன் நெருப்ப கக்க போறான். ஃபேட்டி, முன்னாடி போ. ஃபேட்டி தன் மெட்டல் கேடயத்தை முன்னால் தூக்கி பிடித்தான். வாரியர் அவனுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டான். சைமன் தன் வாயை திறந்து டிராகன்ஸ் ரோர் நெருப்பை கக்கினான். வெப்பம் தாங்க முடியாமல் காடே தகித்தது. ஃபேட்டியன் அந்த மெட்டல் கேடயம் சைமனின் நெருப்பால் அப்படியே பழுக்க காய்ச்சிய இரும்பு போல சிவப்பாக மாறியது. ஃபேட்டி வலியால் துடித்தாலும் கேடயத்தை விடவில்லை. நெருப்பின் வெப்பம் கேடயம் வழியா ஃபேட்டியோட கைகளுக்கு பரவி அவன் கைகளை பதம் பார்த்துடுச்சு. ஐயோ, சுடுதே சுடுதேன்னு கத்திக்கிட்டே ஃபேட்டி அந்த மெட்டல் கேடயத்தை கீழே போட்டான். அவன் கைகளை உதிரிக்கிட்டே பின்வாங்கினான். சைமன் மெதுவா பேச ஆரம்பிச்சான். அவனோட பரம்பரை அறிவுல மனுஷங்க பேசுற மொழியும் இருந்தது. எனக்கு உங்களோட சண்டை போட இஷ்டம் இல்ல. இப்போவே இங்கிருந்து கிளம்பிடுங்க, இல்லைனா அப்புறம் வருத்தப்படுதீங்கன்னு சைமன் எச்சரிச்சான்.
முதல் ரவுண்டு சண்டையிலேயே சைமனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு. இந்த மனுஷங்க சாதாரணமானவங்க இல்ல. அந்த மேஜ் கிராவிட்டி மேஜிக் போட்டு அவன் பறக்கிறத தடுத்துட்டா. அவனோட மெயின் வெப்பனான நெருப்பை ஃபேட்டி தடுத்துட்டான். இன்னும் அந்த வாரியரும் ஆர்ச்சரும் சண்டையிலேயே இறங்கல. அதுவும் இல்லாம புலியோட சண்டை போட்டதுல சைமனுக்கு உடம்புல ஒரு பெரிய காயம் இருக்கு. ஸ்டாமினாவும் ரொம்ப கம்மியா இருக்கு. நிஜமாவே சண்டை பெருசானா நம்மால இப்போ ஜெயிக்க முடியாதுன்னு சைமனுக்கு தோணுச்சு. சிஸ்டம் மிஷன் போனா போகுது, உயிர்தான் முக்கியம்னு நினைச்சு சமாதானம் பேச பார்த்தான். சைமன் தன் உடம்ப சிலிர்த்துக்கிட்டு ஒரு பயங்கரமான டிராகன் மைட் அதிகாரத்தை வெளியிட்டான். ஆனா பாவம், அவன் ஒரு குட்டி டிராகன் இல்லையா? பெரிய டிராகன் செஞ்சா எல்லாரும் பயந்து ஓடுவாங்க. ஆனா இவனோட பவர் இந்த எலைட் டீமை ஒன்னும் செய்யல. இது பேசுதே, நிஜமாவே ஒரு லெஜெண்டரி கிரியேச்சர் தான். மனுஷ உருவம் இல்லாத ஒரு மிருகம் பேசி நான் பார்த்ததே இல்லைன்னு அந்த 4 பேரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. புலிய சாப்பிட்டதுல சைமன் இப்போ 4.515 மீட்டர் நீளத்துக்கு வளர்ந்துட்டான். ஒரே அடியா 1 மீட்டருக்கு மேல வளர்ந்திருந்தாலும் அவனோட பலம் இன்னும் முழுசா திரும்பல. அவனால பறக்கவும் முடியல, பயமுறுத்தவும் முடியல. உங்க முகத்தை பார்த்தா எங்களை விடுற உத்தேசமே இல்ல போலையேன்னு சைமன் அமைதியா கேட்டான். அந்த 4 பேரும் பதிலே சொல்லல. மௌனமே சம்மதம்ங்கிற மாதிரி ஆர்ச்சர் தன் வில்ல வளைச்சு அம்ப தயார் செஞ்சான். சைமன் விடாம பேசினான். நமக்குள்ள எந்த பகையும் இல்லையே, எதுக்கு தேவையில்லாம சண்டை? நீங்க மனுஷ அட்வென்ச்சரர்கள் தானே? ஆனா அவங்க எதையும் கேட்கறதா இல்ல. ஃபேட்டி தன் முதுகிலிருந்த இன்னொரு ஸ்பேர் கேடயத்தை எடுத்து முன்னாடி வந்து நின்னான். அவங்க சண்டைக்கு தயாராகிட்டாங்க. சைமன் தன் மூளைய உபயோகிச்சு ஒரு பெரிய பிளான் போட்டான். சரி, நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா நான் சொல்றத கேக்குறீங்கன்னு அர்த்தம். நீங்க அட்வென்ச்சர்கள் தானே? உங்களோட ஒரே நோக்கம் என்ன புடிச்சு போய் பணத்துக்கு விக்கிறது தானே? நான் ஒரு ஐடியா சொல்றேன். நான் உங்களுக்கு தினமுமே உதவி செய்றேன். அபூர்வமான மேஜிக்கல் பீஸ்ட்களை நான் உங்களுக்கு புடிச்சு தர்றேன். அதை நீங்க வித்து நிறைய பணம் சம்பாதிக்கலாம். பொன்முட்டையிடும் வாத்தை வெட்டுறதை விட இதுதான் புத்திசாலித்தனமான லாபம்னு ரொம்ப தைரியமா பேசினான். அந்த டீம் கேப்டன் ஆர்ச்சர் ஒரு நிமிஷம் யோசிச்சான். ஒரு டிராகன் கூட தோழமையா இருக்கிறது பின்னாடி பெரிய லாபத்தை தருந்தான். உன்னோட பிளான் நல்லாதான் இருக்கு, ஆனா நாங்க உன்னை எப்படி நம்புறதுன்னு கேட்டா. சைமன் கொஞ்சமும் யோசிக்காம, நான் என் டிராகன் குலத்தின் கௌரவத்தின் மேல சத்தியம் செய்றேன்னு சொன்னான். ஆனா மனசுக்குள்ள, குலமாவது கௌரவமாவது, நான் ஒரு மனுஷன்டா, எனக்கு இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைன்னு நக்கலா நினைச்சுக்கிட்டான். அந்த ஆர்ச்சர் அப்படியே நம்பிட்டா. உன் இனத்தோட கௌரவத்தின் மேல சத்தியம் பண்றது பெரிய விஷயம், நான் உன்னை நம்புறேன்னு அவ சொல்ல வரும்போது அந்த பெண் மேஜ் குறுக்கிட்டா. கேப்டன், நான் ஒரு புத்தகத்துல படிச்சிருக்கேன். இந்த கருப்பு டிராகன்கள் எல்லாமே கெட்டவங்க. இவங்களுக்கு எந்த தர்மமும் கிடையாது. இவன் பேச்சை எப்படி நம்புறது? இவன் தப்பிச்சு போயிட்டா நம்மால பிடிக்கவே முடியாது. இவன்கிட்ட ஒப்பந்தம் போடக்கூட நம்ம கிட்ட வசதி இல்ல. இப்போதைக்கு இவனை புடிச்சு விக்கிறது தான் நமக்கு லாபம்னு சொல்லி கேப்டனை திசை திருக்குனான். அந்த ஆர்ச்சரோட கண்ணுல இப்போ மறுபடியும் ஒரு வெறி வந்தது. ஆமா, பின்னாடி வரப்போற லாபத்தை விட இப்போ கண்ணு முன்னாடி இருக்கிற லாபம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு மறுபடியும் தன் அம்ப சைமனை நோக்கி குறி வச்சான். சைமனோட முகம் அப்படியே உறைஞ்சு போச்சு. உன்னையெல்லாம் சும்மா விட மாட்டேண்டின்னு ஆக்ரோஷமா கத்துனான். நீங்களாதான் என்ன இந்த முடிவுக்கு தள்ளுனீங்க. இது ரொம்ப ஆபத்தான மந்திரம். இதை பயன்படுத்தினா எனக்கும் பாதிப்பு வரும், உங்களுக்கும் வரும்னு தான் நான் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தேன். ஆனா இனிமே வேற வழியே இல்ல. நீங்க எல்லாம் காலின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பெரிய மந்திரத்தை செய்ய போற மாதிரி தன் உடம்ப வளைச்சு ஒரு போஸ் கொடுத்தான் சைமன். தலைவி ஆர்ச்சர் பதறி போய் கத்தினாள். எல்லாரும் ஜாக்கிரதை, தற்காப்பு நிலைக்கு மாறுங்க. ஒரு டிராகனோட மேஜிக் ரொம்ப பயங்கரமானது. இவன் அந்த புலியையே கொன்னவன், சாதாரண ஆள் இல்ல. சைமன் ஒரு பெரிய மூச்சை உள்ள இழுத்தான். தன் தொண்டையின் முழு பலத்தையும் திரட்டி கத்தினான். ஆம்ஸ்ட்ராங், சைக்ளோட்ரான், ஜெட் ஆம்ஸ்ட்ராங் கெனான். மனுஷங்க 4 பேரும் அப்படியே மிரண்டு போயிட்டாங்க. ஃபேட்டி தன் கேடயத்தை உயர்த்தி பிடிச்சு முன்னாடி நின்னான். மத்த 3 பேரும் அவனுக்கு பின்னாடி பதுங்கி ஏதோ ஒரு பயங்கரமான அணுகுண்டு வந்து விழப்போகுதுன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அடுத்த செகண்ட் அவனை பார்த்தது சைமன் தகட தகடன்னு திரும்பி பார்க்காம 4 கால்ல மின்னல் வேகத்துல ஓடிக்கிட்டு இருந்தான். நல்ல வேளை, இந்த சில நாளா நான் செஞ்ச ஒர்க் அவுட் வீண் போகல. சிறகு முடங்கினாலும் என் கால்ல நல்ல வேகம் இருக்குன்னு நினைச்சபடி சைமன் எகிரி ஓடினான். அந்த 4 பேரும் ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சு நின்னாங்க. அவன் எங்களை ஏமாத்திட்டான், அவனை விடாதீங்க நான் ஆர்ச்சர் கத்தினாள். அவளோட வில்லுவிருந்து புறப்பட்ட அம்பு கரெக்டா சைமனோட பின்பக்கத்துல, அதாங்க குண்டுல வந்து சொருகிடுச்சு. அடுத்ததா அந்த மேஜ் ஸ்லோ ஸ்பெல் போட்டா. சைமனோட வேகம் அப்படியே குறைஞ்சு உடம்பு மரத்து போற மாதிரி ஆகிடுச்சு.
ஃபேட்டி அந்த மூவ பண்ணுன்னு தலைவி கத்த, ஃபேட்டி தன் கேடயத்தை கீழே போட்டுட்டு அந்த வாரியரை அப்படியே தூக்கி ஷார்ட் புட் பந்து மாதிரி வீசினான். காத்துல ஒரு பீரங்கி குண்டு மாதிரி பறந்து வந்த வாரியர் தன் வாளை எடுத்து சைமனோட அடிப்பட்ட இடத்திலேயே ஓங்கி வெட்டினான். ஏற்கனவே அந்த இடத்துல செதில்கள் இல்லையா, சைமனோட சதை பிஞ்சு ரத்தம் பீறிட்டு வந்துச்சு. சைமன் வலியால அலர்னா, ஆனா அந்த வாரியர் அவனோட வலிய மறிச்சு நின்னான். இப்ப மறுபடியும் போய் சொல்ல போறியா, ரொம்ப தந்திரமான டிராகனா இருக்கேன்னு வாரியர் நக்கலா சிரிச்சான். சைமனுக்கு இப்போ தப்பிக்க வழியே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா அவன் சட்டுன்னு அமைதியானான். சைமன் தன் தலைய நிமித்தி வானத்தை பார்த்து தன் அடி வயிற்றிலிருந்து ஒரு கத்து கத்தினான். அம்மா, டிராகன் அம்மா, உங்க மகனை கொல்ல வர்றாங்க, சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்துங்க. இத கேட்டதும் அந்த 4 அட்வென்ச்சரர்கள் முகமும் பேய் அரைஞ்ச மாதிரி ஆகிடுச்சு. ஒரு குட்டி டிராகன் அம்மானு கூப்பிடுதுன்னா அப்போ ஒரு ராட்சச டிராகன் இங்க இருக்கா? மறுபடியும் ஏமாத்துறான், இப்பவே உன்னை முடிக்கிறேன்னு வாரியர் பாய்ஞ்சான். ஆனா அடுத்த செகண்ட் பூம், வானத்திலிருந்து ஒரு பிரம்மாண்டமான கருப்பு நிழல் தபார்னு இறங்குச்சு. அந்த வாரியர் மேலேயே தன் காலை வச்சு அழுத்துச்சு. வாரியர் சட்னியாகி தரையோட தரையா அமுங்கிட்டான். தன் டிராகன் அம்மா லீனாவோட என்ட்ரிய பார்த்ததும் சைமன் வாய்க்குள்ள சிரிச்சான். நல்ல வேலை, முன்னாடியே அம்மா கிட்ட பக்கத்திலேயே இருங்கன்னு சொல்லிட்டு வந்தேன், இல்லனா இன்னைக்கு நான் கோவிந்தாதான். என் காட்டுக்குள்ள மனுஷங்க வர்ற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? லீனாவோட குரல் பனிப்பாறை மாதிரி சில்லுன்னு அதே சமயம் கொடூரமா இருந்துச்சு. அவங்களோட அந்த எலும்புக்கூடு முகம் முன்னாடி இந்த எலைட் அட்வென்ச்சரர்கள் எல்லாம் வெறும் எறும்பு மாதிரி இருந்தாங்க. ஒரு அடியில அந்த டீமோட பலசாலி வாரியரையே லீனா காலி பண்ணிட்டாங்க. டிராகன், இது ஒரு முழு வளர்ச்சி அடைந்த கருப்பு டிராகன். அந்த ஆர்ச்சரும் மேஜும் அலறுனாங்க. அம்மாவோட ஆட்டம் இப்பதான் ஆரம்பம். சைமன் இப்போ வேடிக்கை பார்க்க போறான். அந்த பெண் மேஜ் பயத்துல அப்படியே தரையில உட்காந்துட்டா. பயத்துல அவளுக்கே தெரியாம அவளோட கால் வழியா ஒண்ணுக்கு வந்துடுச்சு. அந்த வாடை சைமனோட மூக்க தொலைச்சுது. அவன் தன் கைய மூக்குக்கு முன்னாடி ஆட்டி அதை கலைக்க பார்த்தான். ஆனா அம்மா லீனா இதெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்கல. நிஜமாவே ஒரு முழு வளர்ச்சி அடைந்த கருப்பு டிராகன். என் வாழ்க்கையில ஒரு உண்மையான டிராகனை பார்த்துட்டேன். இப்போ நான் செத்தா கூட எனக்கு கவலை இல்லைன்னு ஃபேட்டி பைத்தியம் பிடிச்சவன் மாதிரி சிரிச்சான். அவனோட அந்த சிரிப்பு லீனாவுக்கு எரிச்சல தந்தது. ஒரு பலசாலியான உயிரினம் முன்னாடி அவன் காட்டிய அந்த மரியாதை இல்லாத சிரிப்புக்கு லீனா உடனே பதில் கொடுத்தாங்க. லீனா தன் வாயைத் திறந்து அமில சுவாசத்தை, ஆசிட் பிரெத்தை பீச்சி அடிச்சாங்க. அது மின்னல் வேகத்துல ஃபேட்டிய நோக்கி பாஞ்சுது. ஃபேட்டி உஷாரா தன் கேடயத்தை முன்னாடி தூக்கி பிடிச்சான். ஆனா ஒரு குட்டி டிராகனோட நெருப்புக்கும் ஒரு ராட்சச டிராகனோட அமிலத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த மெட்டல் கேடயம் ஒரு செகண்ட்ல அப்படியே உருகி போச்சு. மிச்சம் இருந்த அமிலம் ஃபேட்டியோட உடம்புல பட்டு அவனோட தோல், சதை எல்லாத்தையும் அரிச்சு தள்ளிச்சு. வலியால தரையில உருண்டு துடிச்ச அவனை சில நிமிஷத்துல அடங்கி போயிட்டான். அவன் நெஞ்சில ஒரு பெரிய ஓட்டையே விழுந்துடுச்சு. சைமன் கிட்ட போய் அந்த பிணத்தை பார்த்தான். நிஜமாவே இவன் ஒரு திறமையான ஆளுதான், ரொம்ப பொறுப்பானவன். சண்டையில முன்னாடி நின்னு டீமை காப்பாத்தினான். இவன் மட்டும் என் நெருப்பை தடுத்திருக்கலன்னா நான் இவ்வளவு கேவலமா அடி வாங்கிட்டு நாய் மாதிரி ஓடி இருக்கவே மாட்டேன். என் ஃபயர் டிராகன் ரோர் இவங்கள அப்பவே முடிச்சிருக்கோம் சைமன் மனசுக்குள்ள நினைச்சா. என்ன, அவனுக்காக வருத்தப்படுறியான்னு லீனா திடீர்னு கேட்டாங்க. சைமன் அதிர்ச்சியாகி, ஏன் அப்படி கேக்குறீங்கன்னு கேட்டான். ஏன்னா நீ ஒரு விசித்திரமான குட்டி. பிறந்த உடனே அடிச்சு கொண்ட உன் தம்பியையே ஆத்மா சாந்தி அடையட்டோன்னு சொல்லி குழி தோண்டி புதைச்சவே நீ. டிராகன்களுக்கு அந்த பழக்கமே கிடையாது. அதுவும் கருப்பு டிராகன்களுக்கு தம்பி மேல பாசமெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்ல. அது மட்டும் இல்லாம எல்லாரும் மேஜிக் மூலமா பறக்க கத்துக்கிட்டா நீ மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பறக்க பார்த்தவன். ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மேஜிக் இல்லாமலேயே நீ பறந்து காட்டிட்டன்னு லீனா சொன்னாங்க. சைமனோட இந்த விசித்திரமான வளர்ச்சிக்கு அவங்கிட்ட இருக்கிற அந்த சிவப்பு டிராகன் ரத்தமும் அவனோட அந்த ஃபீஸ்ட் ஸ்கில்லும் தான் காரணம்னு லீனா நினைச்சாங்க. அவங்க பிரிஞ்சு போன இந்த ஒரு மதியத்திலேயே சைமன் 1 மீட்டருக்கு மேல வளர்ந்திருந்ததை லீனா கவனிச்சாங்க. நான் எவ்வளவு விசித்திரமான ஆளா இருந்தாலும் என் எதிரிக்காக ஒருபோதும் வருத்தப்பட மாட்டேன்னு சைமன் கடுப்போட சொன்னான். அவனோட முகத்துல ஒரு பிளாக் லைன் ஓடுற மாதிரி அவன் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தான். லீனா மெதுவா தலையாட்டி அதை ஒத்துக்கிட்டாங்க. சரி, மிச்சம் இருக்கிற அந்த 2 பேரையும் என்ன பண்ணலாம்? லீனா தன் வாயை திறந்து மிச்சம் இருக்கிற அந்த 2 பேரையும் கொல்ல தயாரானப்போ சைமன் டக்குன்னு தடுத்தான். அம்மா, ஒரு நிமிஷம், இவங்க 2 பேரையும் இப்போதைக்கு கொல்லாதீங்க. லீனாவுக்கு புரியல. ஆனா அந்த ஆர்ச்சரும் மேஜும் சைமனை ஒரு தெய்வத்தை பார்க்குற மாதிரி பார்த்தாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றின்னு மாத்தி மாத்தி சைமனுக்கு நன்றி சொன்னாங்க.
அவங்க கலாச்சாரத்துல மண்டியிட்டு தலை வணங்குற பழக்கம் இருந்திருந்தா இந்நேரம் சைமன் கால்ல விழுந்து தரையில முட்டியிருப்பாங்க. சைமன் மெதுவா அவங்க முன்னாடி வந்து நின்னு மேல இருந்து அவங்க பார்த்தான். இப்போ அவன் 4.5 மீட்டருக்கும் மேல வளர்ந்து ஒரு ராட்சசன் மாதிரி நிக்கிறான். அவனோட அந்த தோற்றமே அவங்கள பயத்துல நடுங்க வச்சது. உங்களை கொல்றதுனால என் கோவம்தான் தீரும், ஆனா அதனால எனக்கு எந்த லாபமும் இல்லையேன்னு சைமன் நிதானமா சொன்னான். அந்த மேஜ் உடனே ஆமாம் போட்டா. ஆமாங்க, என் உடம்புல கரியே இல்ல, டேஸ்டும் இருக்காது, எனக்கு ஒன்றும் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. சைமன் தொடர்ந்தான். சரி, அப்போ ஒன்று பண்ணுங்க, உங்ககிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு இங்கிருந்து ஓடி போயிடலாம். சாவு பயத்துல இருந்த அந்த 2 பேருக்கும் இது ஒரு பெரிய வரப்பிரசாதமா தெரிஞ்சது. நிச்சயமா, இதோ வச்சுக்கோங்க டிராகன் பிரபுவேன்னு சொல்லிட்டு ஆர்ச்சர் தன் இடுப்புல இருந்த பைய எடுத்தா. அதுல 70 வெள்ளி நாணயங்களும் 40 செப்பு நாணயங்களும் இருந்துச்சு. மேஜ் ரொம்ப பாவம், அவகிட்ட 10 வெள்ளி நாணயங்கள் தான் இருந்துச்சு. அதனால தன்னோட அந்த மந்திரக்கோலையும் சேர்த்து சைமன் கிட்ட கொடுத்தா. இதை நான் 50 வெள்ளிக்காசு கொடுத்து வாங்கினேன், இது ரொம்ப விலை உயர்ந்ததுன்னு சொன்னான். சைமன் அந்த பணப்பைகளை திறந்து பார்த்தான். காசுகள் கிணக்கிணன்னு தரையில சிதறின. தங்க காசு இல்லைனாலும் இதுவும் பணம் தானே, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சரி நீங்க இப்ப கிளம்பலாம்னு கையாட்டினான். அப்பாடா, உயிர் தப்பிச்சோம்னு நினைச்சுக்கிட்டு அந்த 2 பெண்களும் லீனாவை ஒரு வாட்டி பயத்தோட பார்த்துட்டு ஒருத்தரை ஒருத்தர் தாங்கிக்கிட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் தூரம் போனதும் ஆர்ச்சர் பின்னாடி திரும்பி பார்த்தா. ஆனா அவ பார்த்தது சைமனோட சிரிச்ச முகத்தை இல்ல, அவளோட கண்ணு முன்னாடி ஒரு பெரிய நெருப்பு பிழம்பு தான் தெரிஞ்சது. அயோக்கிய மிருகமே, கொடுத்த வாக்க மீறிட்டியேன்னு அவ அலர்னா. ஆனா பதிலுக்கு சுட்டெரிக்கிற நெருப்பு தான் அவங்கள வந்து அடைஞ்சது. சைமனோட ஃபயர் டிராகன் ரோர் அவங்கள அப்படியே கருகிய பெணமா மாத்துச்சு. சைமன் முன்னாடி போய் கருகி கிடந்த அவங்க 2 பேரையும் தன் காலால மிதிச்சு நசுக்குனான். டிராகன் குலத்தோட கௌரவத்தின் மேல சத்தியம் பண்ணேன்னு தானே பாத்தீங்க? நான் தான் அப்பவே சொன்னேனே, நான் ஒரு மனுஷன், எனக்கு இந்த டிராகன் கௌரவமெல்லாம் வெறும் குப்பன்னு. உங்க அடுத்த பிறவிலையாவது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கெட்ட டிராகன் சொல்ற ஒரு வார்த்தைய கூட என்னைக்குமே நம்பாதீங்க. சைமன் அந்த 2 பெண் அட்வென்ச்சரர்களையும் மிதிச்சு நசுக்குன உடனே சிஸ்டம் மெசேஜ் வந்துச்சு. மிஷன் முடிந்தது. பகையான மனித அட்வென்ச்சரர்களை கொன்றதற்கான வெகுமதி, ஒரு இலவச குழுக்கள், ஃப்ரீ ட்ரா. முதல்ல இவங்கள கொல்ற எண்ணம் சைமனுக்கு இல்லதான், ஆனா இவங்களோட பேராசை தான் இவங்கள சாவுக்கு இழுத்துட்டு வந்தது. சைமன் அவங்கள கொல்லலைனா அவங்க சைமனை உயிரோட புடிச்சிட்டு போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சித்திரவதை செஞ்சிருப்பாங்க. அதனால இவங்கள கொன்னதுல சைமனுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை. இதுதான் காட்டு நீதி. அம்மா லீனா மட்டும் கரெக்ட் டைம்க்கு வரலைனா சைமனோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்திருக்கும். நீ கொடுத்த வாக்க காப்பாத்தி அந்த மனுஷங்களை விட்டுடுவேன்னு நினைச்சேன்னு லீனா ஆச்சரியமா கேட்டாங்க. எதுக்கு விடணும்? எதிரிக்கு காட்டுற கருணை நமக்கு நாமளே வச்சுக்கிற ஆப்புன்னு சைமன் நக்கலா பதில் சொன்னான். அப்புறம் அந்த அட்வென்ச்சரர்கள் கிட்ட இருந்து எடுத்த நாணயங்களை பத்திரப்படுத்திக்கிட்டு மெதுவா சிறக விரிச்சு வானத்துல பறந்தான். அந்த மேட் செத்து போனதுனால அவ போட்டிருந்த கிராவிட்டி மேஜிக் தானா நீண்டிடுச்சு. சைமன் பறக்க ஆரம்பிச்சதும் லீனாவும் கூடவே பறந்தாங்க. சைமனுக்கு உடம்புல காயம் இருக்கிறதுனால அவனால வேகமா பறக்க முடியல. காத்துல தள்ளாடிட்டே தான் போனான். அவனோட வேகத்துக்கு ஏத்த மாதிரி லீனாவும் மெதுவா பறந்து வந்தாங்க. கருப்பு டிராகனா இருந்தாலும் லீனா ஒரு பாசமான அம்மா தான். பறந்துட்டே இருக்கும்போதே சைமன் அந்த ஃப்ரீ டிரா வாய்ப்பை பயன்படுத்தினான். வாழ்த்துகள், உங்களுக்கு கிடைத்துள்ள புதிய ஸ்கில் ஏன்ஷியன் டிராகன் லைட்னிங் ஸ்பியர். பண்டைய அரச டிராகன்கள் பயன்படுத்திய ஒரு ரகசிய மந்திரம் இது. வானத்திலிருந்து ஒரு சிவப்பான மின்னல் ஈட்டியை வரவழைச்சு பூமியை பிளக்க முடியும். அது தரையில பட்ட உடனே சுத்தியும் மின்சாரத்தை பாய்ச்சும். இதோட மூலம் எல்டன் ரிங். அடடா, மறுபடியும் ஒரு அட்டாக் ஸ்கில்லான்னு சைமன் அழுத்துக்கிட்டான். காயம் பட்டதால அவனோட அந்த நக்கல் கூட ரொம்ப சோர்வாதான் இருந்தது. ஆனாலும் நெருப்புக்கு அப்புறம் இப்போ அவன்கிட்ட மின்னல் வித்தையும் வந்துருச்சு. சைமன் மெதுவா குகையை நோக்கி பறந்துட்டு இருந்தான். நிலா வெளிச்சம் சதுப்பு நிலத்தையே நிறைச்சிருந்த நேரத்துல அம்மாவும் சைமனும் குகைக்கு திரும்பி வந்தாங்க. அம்மா, சைமன் அண்ணா வந்துட்டீங்களா?ன்னு உற்சாகமா ஓடி வந்த உளினா சைமனோட கோலத்தை பார்த்து அப்படியே அதிர்ந்து போயிட்டா. சைமனோட உடம்புல நிறைய செதில்கள் காணாம போயிருந்தது. சில இடங்கள்ல எலும்பு தெரிகிற அளவுக்கு பாழமான காயம். எல்லாத்துக்கும் மேல அவனோட பின்பக்கத்துல ஒரு அம்பு வேற சொருகி இருந்தது. ஐயோ அண்ணா, அவங்களுக்கு என்னாச்சுன்னு உளினா பதறனா. சைமன் பெருமூச்சு விட்டுக்கிட்டே, எல்லாம் என் நேரம், சில மனுஷ பயல்கள் இப்ப மாட்டிக்கிட்டேன். சதை போன இடம் வளர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். சரி, அந்த பேச்சை விடு, முதல்ல வந்து இந்த அம்பை புடுங்க, என்னால கை எட்டல. அப்படியே அம்பு எடுக்கிற சாக்குல என் பின்னாடி கையை வைக்காம ஒழுங்காயிடு, புரியுதா?
நீ இந்த வழியிலையும் நக்கல் பண்ணான். அவன் ஜோக் அடிக்கிறத பார்த்ததும் உலினாக்கு தெரிஞ்சிடுச்சு அண்ணனுக்கு உயிருக்கு ஆபத்து ஒன்றும் இல்லைன்னு. உன் பின்னாடி கை வைக்க யாருக்கு ஆசைன்னு சொல்லிக்கிட்டே அந்த அம்பை புடுங்கினா. அப்போதான் அவ ஒரு விஷயத்த கவனிச்சா. அண்ணா, நீ எப்படி இவ்ளோ பெருசானா? மத்தியானம் பார்க்கும்போது இவ்ளோ இல்லையே நான் ஆச்சரியத்துல கத்துனான். சைமன் ஒரு நக்கலான சிரிப்போட உலினாவை பார்த்தான். ஏய் குட்டி, நீ மட்டும் சீக்கிரம் வளரலைனா ஒரு நாள் நான் என் பின்னாடி இருக்கிற எடைய வச்சே உன்னை நசுக்கிடுவேன், ஜாக்கிரதை. சைமன் இப்போ தான் ஸ்டேட்டஸை எடுத்து பார்த்தான். பெயர் சைமன், டயர் 2, நீளம் 4.55 மீட்டர். திறமைகள் ஃபீஸ்ட், ஃபயர் டிராகன் ரோர், ஏன்ஷியன்ட் டிராகன் லைட்னிங் ஸ்பியர். அந்த புலியையும் மனுஷங்களையும் சாப்பிட்டதுல சைமன் இப்போ டயர் 2 லெவலுக்கு போயிட்டான். ஒரே நாள்ல 1 மீட்டருக்கு மேல வளர்ந்துட்டான். ஆனா பாவம் உலினா இன்னும் 2 மீட்டர் நீளத்தை தாண்டவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. சாதாரண டிராகன்களை விட அவ வேகமா வளர்ந்தாலும் சைமன் முன்னாடி அவ ரொம்ப குட்டியா தெரிஞ்சா. நானும் சீக்கிரம் வளர்ந்து காட்டுறேன், அப்புறம் பாரு உலினா கோபத்துல பல்ல கடிச்சா. சரி சரி, எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு, நான் தூங்க போறேன். எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலையில பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்த பணப்பைய ஒரு ஓரமா போட்டுட்டு படுத்த அடுத்த செகண்ட்லயே சைமன் குரட்ட விட ஆரம்பிச்சிட்டான். சைமன் தூங்குனதுக்கு அப்புறம் உலினா மெதுவா அம்மா லீனா கிட்ட போய், அம்மா காட்டுல என்னதான் நடந்துச்சுன்னு கேட்டா. சைமன் சொன்னது உண்மைதான். அவ சில மனுஷ அட்வென்ச்சர்கள்கிட்ட மாட்டிக்கிட்டான். நான் மட்டும் சரியான நேரத்துக்கு போகலைனா அவன் இந்நேரம் உயிரோட இருந்திருக்க மாட்டான்னு லீனா சொன்னாங்க. இதை கேட்ட உலினாக்கு செம ஷாக். லீனா தூங்குற சைமனை ஒரு மாதிரி பாசத்தோட பார்த்தாங்க. சைமனோட பலம் நிஜமாவே பாராட்ட வேண்டியதுதான். அந்த மனுஷங்க கிட்ட இவ்வளோ நேரம் சண்டை போட்டு உயிர் பிழைச்சதே பெரிய விஷயம்னு மனசார ஒத்துக்கிட்டாங்க. லீனா 2 நாள் குட்டியா இருக்கும்போது அம்மா கொடுக்குற சாப்பாட்டுக்காக வாயை திறந்துட்டு தான் இருந்தாங்க. ஆனா சைமன் இப்பவே மனுஷங்க கூட மல்லு கட்டுறான். உலினா, நீ இன்னும் நல்லா வளர்ற வரைக்கும் குகையை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, புரியுதான்னு லீனா எச்சரிச்சாங்க. மனுஷங்க டிராகன்களை பார்த்து பயப்படுவாங்க, ஆனா டிராகன்களுக்கும் மனுஷங்களை பார்த்தா பயம் உண்டுங்கிறது லீனாக்கு தெரியும். உலினா பயத்தோட தலையாட்டிட்டு அண்ணன் பக்கத்திலேயே படுத்துக்கிட்டா. அம்மா, அப்போ என்னோட வேட்டை என்று உலினா கேட்டதற்கு, அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ அமைதியாயிரு என்று லீனா சொல்லிவிட்டார்கள். உலினா மெதுவாக தூங்கிக் கொண்டிருந்த சைமன் பக்கத்தில் வந்தாள். அப்பாடா, அண்ணன் நல்லா தூங்குறான். இவன்கிட்ட வாங்கின அந்த தங்க காசை திருப்பி கொடுக்கலான்னு வந்தேன். ஆனா அவன் தூங்குறதுனால ஒரு நைட் ஃபுல்லா இதை நானே வச்சுக்கலாம் என்று நக்கலாக சிரித்தாள். அப்போதுதான் சைமன் கொண்டு வந்த அந்த பணப்பை அவளது கண்ணில் பட்டது. ஆவலோடு அதை திறந்து பார்த்தவள் அங்கிருந்த வில்லி மற்றும் செப்பு நாணயங்களை பார்த்ததும் அலறினாள். சைமன், நீ ஒரு அயோக்கியண்டா, எப்படிடா மறுபடி உனக்கு இவ்வளோ காசு கிடைச்சது? நாம 2 பேரும் ஒரே நேரத்தில் பிறந்த குட்டிகள் தானே. உனக்கு மட்டும் தங்க காசு வெள்ளி காசு நல்லா கிடைக்குது, ஆனா எனக்கு ஒண்ணுமே இல்லையே என்று வானத்தை பார்த்து புலம்பினாள். நானும் வளர்ந்ததும் ஒரு குகை நிறைய தங்கம், வைரம், வைடூரியத்தை சேர்த்து வைப்பேன் என்று அங்கேயே சபதம் எடுத்தாள். இதெதுவும் தெரியாமல் சைமன் ஒரு மரக்கட்டை மாதிரி தூங்கிக் கொண்டிருந்தான். அவன் கண்ணை திறந்து பார்த்தபோது வெளிச்சம் நன்றாக பரவியிருந்தது. என்னது, மறுபடியும் மதியம் வரைக்கும் தூங்கிட்டனா என்று எழுந்தான். உடம்பு ஒரு மாதிரி மரத்து போயிருக்கவே ஒரு பூனை மாதிரி தன் உடம்பை வளைத்து சிறகுகளை அகல விரித்து ஒரு பெரிய சோம்பல் முறித்தான். என்ன மதியம், நீ 3 நாள் முழுசா தூங்குனது உனக்கு தெரியாதா? உன் காயமெல்லாம் ஆறிப்போனது கவனிச்சியா என்று உலினா கேட்டாள். 3 நாளா? சைமன் அதிர்ந்து போனான். தன் உடம்பை பார்த்தான். ஆழமான காயங்கள் எல்லாம் மாறி அந்த இடத்தில் புது தோல் வளர்ந்திருந்தது. மெல்லிய புது செதில்களும் தெரிய ஆரம்பித்திருந்தன. சிஸ்டத்தை பார்த்தபோது அவனது நீளம் 4.7 மீட்டராக அதிகரித்திருந்தது. இது ஃபீஸ்ட் ஸ்கில்லால் வந்ததல்ல, இயற்கையான வளர்ச்சி. அப்போது சைமனின் வயிறு குபுக் குபுக் என்று சத்தம் போட்டது. சாப்பாடு ஏதாவது இருக்கா என்று கேட்டான். இல்லாம என்ன, நீ அடிபட்டதிலிருந்து அம்மா என்னை வேட்டைக்கு போக விடல. அவங்களே நிறைய மிருகங்களை பிடிச்சிட்டு வந்து தர்றாங்க. என்னால சாப்பிட முடியாம மிச்சம் நிறைய இருக்கு என்று சொல்லிக்கொண்டே ஒரு அழுகிய கறியை கொண்டு வந்து போட்டாள் ஒலினா. கருப்பு டிராகன்களுக்கு அழுகிய இறைச்சி தான் அமிர்தம். இந்த கறியை சதுப்பு நிலத்துல ஒரு பகல் ஒரு இரவு முழுசா ஊற வச்சிருக்கேன். செம்ம டேஸ்டா இருக்கும், சீக்கிரம் சாப்பிடு என்று உற்சாகப்படுத்தினாள் ஒலினா. சைமனுக்கு அருவருப்பாக இருந்தது. அவனிடம் இருப்பது ஒரு மனுஷ ஆத்மா ஆயிற்றே. கருப்பு டிராகனின் நாக்கு அதை ருசி என்று சொன்னாலும் அவனது மனது அதை ஏற்க மறுத்தது. ஆனால் வயிறு பசியால் கிள்ளியதால் அவனுக்கு வேறு வழியே இல்லை. சைமன் தன் வாயை அகலத் திறந்து அந்த அழுகிய கரியை ஒரே கடியில் விழுங்கினான். அழுகிய இறைச்சி உண்ணப்பட்டது. உடலின் நீளம் 0.01 மீட்டர் அதிகரித்தது. பாத்தியா, செம்ம டேஸ்டா இருக்குல்ல என்று உலினா பெருமையாக கேட்டாள். உனக்காகவே ஸ்பெஷலா எடுத்து வச்சிருந்தேன் தெரியுமா என்று சொல்லிவிட்டு என்னை பாராட்டு, சீக்கிரம் பாராட்டு என்பது போல முகத்தை வைத்து கொண்டாள்.
சைமனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அந்த அழுகிய கரி ஒரு கருப்பு டிராகனின் மாட்டுக்கு அமுதமாக இருந்தாலும் அவனுக்குள் இருக்கும் மனித ஆன்மா அதை அருவருப்பாகவே பார்த்தது. இந்த முரண்பாடு அவனை பித்தாகியது. ஆமா, ருசி நல்லாதான் இருக்கு என்று ஒரு போலி சிரிப்பை உளினாவுக்கு பரிசளித்தான். உனக்கு இது பிடிச்சிருக்குன்னா இன்னும் நிறைய இருக்கு. அம்மா வேட்டையாடி தந்த எல்லாத்தையும் அமிலத்தால ஊற வச்சு புதைச்சி வச்சிருக்கேன் என்று சொல்லிக்கொண்டே தரையை தோண்டி இன்னும் சில துண்டு கறிகளை எடுத்து வந்தாள் உளினா. சைமனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. கருப்பு டிராகன்கள் சக இரத்த உறவுகள் மேலெல்லாம் இவ்வளவு பாசம் காட்ட மாட்டார்களே, எதற்காவது கைமாறு எதிர்பார்க்காமல் யாரும் இங்கே எதையும் தரமாட்டார்கள் என்று அவனுக்கு தெரியும். நேரடியாக விஷயத்துக்கு வா, உனக்கு என்னிடமிருந்து என்ன வேண்டும் என்று கராராக கேட்டான் சைமன். உளினா அசட்டு சிரிப்பு சிரித்தாள். சைமன், அந்த தங்க காசு அப்புறம் வெள்ளி காசுகள் அதையெல்லாம் நீ தூங்கும்போது நான் பாதுகாப்பாக வச்சிருந்தேன். நீ தூங்குனதுனால தான் உன்கிட்ட திருப்பி கொடுக்க முடியல என்று மழுப்பினாள். சைமன் கண்களை உருட்டினான். அரை நாளைக்கு மட்டும்தான் அந்த தங்க காசை உன்கிட்ட விளையாட கொடுத்தேன். இப்போ 3 நாள் ஆகிடுச்சு. என் காசெல்லாம் எங்க? சாவிலிருந்து தப்பிச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அது. சைமன் கேட்க கேட்க உளினாவின் முகம் வெளுத்தது. அது நான் அதை என்று திணறினாள். தொலைச்சிட்டியா? சைமன் கத்தினான். உளினா மெதுவாக தலையாட்டினாள். சைமனுக்கு கோபம் தலைக்கேறியது. அது அவனது உழைப்பு, அவனது சொத்து. இன்னைக்கு உன்னை சும்மா விடமாட்டேன் என்று கத்திக்கொண்டே உளினாவை பிடிக்க பாய்ந்தான். அவன் இன்னும் முழு பலத்தை பெறவில்லை என்றாலும் உளினாவை விட அவன் இப்போது 2 மடங்கு பெரியவன். உளினா தப்பித்து ஓட பார்த்தாள். ஆனால் சைமன் அவளது வாளை பிடித்து இழுத்து தரையோடு தரையாக அமுக்கினான். தன் கைகளால் அவளது முகத்தில் குத்துவிட்டு நைய புடைக்க ஆரம்பித்தான். உளினாவின் முகம் வீங்கி நீலமாக மாறியது. அப்போது வானத்திலிருந்து ஒரு கருப்பு நிழல் அங்கே இறங்கியது. அம்மா லீனா திரும்பி வந்து விட்டார்கள். அம்மா லீனாவின் ராட்சச நிழல் அந்த 2 குட்டி டிராகன்களையும் அப்படியே மூடியது. வேட்டையை முடித்துவிட்டு திரும்பிய லீனா சைமன் ஒரு தலைப்பட்சமாக ஒலினாவை நைய புடைப்பதை பார்த்தார். அவருக்கு தலைவலியே வந்துவிட்டது. இந்த வாளருந்த குட்டிகளுக்கு என்னதான் ஆச்சு? குகையிலேயே படுத்து தூங்கி சாப்பிட்டு ஒரு 1/2 வருஷம் நல்லா வளர்ந்த பிறகு வெளியே போகக்கூடாதா? ஏன் இப்படி எந்நேரமும் வம்பு பண்ணிட்டே இருக்கானுங்க என்று சலித்து கொண்டார். லீனா குறுக்கிட்டு சைமனை தடுத்தார். சைமன் கோபத்தில் மூச்சை காற்றை வேகமாக வெளியிட்டான். அம்மா, இவ என் பணத்தை தொலைச்சிட்டா. உளினா, நல்லா கேட்டுக்கோ. நீ எனக்கு 1 தங்க காசு, 80 வெள்ளிக்காசு, அப்புறம் 10 செப்பு காசு தரணும். இது எல்லாமே நான் சம்பாதிச்சது என்று கத்தினான். அந்த மந்திரக்கோல் மட்டும் ஓரமாய் விழுந்து கிடந்தது. அது உளினாவுக்கு பிடிக்காததால் அவள் அதை தொடவில்லை. அதனால் அது மட்டும் தப்பியது. அந்த சலசலப்பு ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது. சைமன் அன்று வேட்டைக்கு போகாமல் அம்மா கொண்டு வந்த உணவை சாப்பிட்டுவிட்டு ஜாலியாக படுத்துக்கொண்டான். பகல் முழுக்க தூங்கியதால் அவனுக்கு இரவு தூக்கம் வரவில்லை. தூங்குவது போல நடித்துக்கொண்டே தரையில் படுத்திருந்தான். நடுநிசி வேளையில் உலகம் இருளில் மூழ்கியிருந்தது. ஆனால் டிராகன்களின் கண்களுக்கு இருட்டு ஒரு தடையே இல்லை. அப்போது உலினா மெதுவாக எழுந்து சைமன் அருகே வந்தாள். சைமன், அண்ணா, எழும்பு என்று மெல்லிய குரலில் கூப்பிட்டாள். சைமன் இன்னும் கடுப்பில் இருந்ததால் பதிலே சொல்லவில்லை. அவன் நல்ல தூக்கத்தில் இருக்கிறான் என்று முடிவு செய்த உலினா முகத்தில் ஒரு தந்திரமான சிரிப்போடு குகையின் ஒரு மூலைக்கு சென்றாள். அங்கே ஒரு ரகசியமான இடத்தில் அவள் மண்ணை தோண்ட ஆரம்பித்தாள். அவள் தோண்ட தோண்ட உள்ளே ஒளித்து வைக்கப்பட்டிருந்த நாணயங்கள் நிலவொளியில் மின்னின. ஆமாம், உலினா பணத்தை தொலைக்கவில்லை. சைமன் 3 நாட்களாக தூங்கியதை பயன்படுத்திக் கொண்டு அவன் பணத்தை திருடி புதைத்து வைத்திருந்தாள். அடி வாங்கினாலும் பரவாயில்லை, இப்போ இவ்வளவு காசு எனக்கு சொந்தம் என்று நினைத்துக்கொண்டே மேலே இருந்த அந்த தங்க காசை எடுத்து மோப்பம் பிடித்தாள். அந்த உலோக வாசனையும் மண்ணின் வாசனையும் அவளுக்கு தேவாமிர்தமாக இருந்தது. அப்போது அவளுக்கு பின்னால் ஒரு குரல் கேட்டது. ஓ, அப்போ தங்க காசோட வாசனை அவ்வளவு நல்லாவா இருக்கு? உலினாவின் முகம் அப்படியே உறைந்து போனது. ஒரு துருப்பிடித்த எந்திரம் திரும்புவதைப் போல மெதுவாக தலையை திருப்பி பார்த்தாள். அங்கே சுமார் 5 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான கருப்பு டிராகன் அவளையே முறைத்து பார்த்து கொண்டு நின்றது. சைமன் அண்ணா, இது நான் ஒரு மொக்கையான பொய் சொல்லட்டுமா? இல்லை, நான் ஏதோ உளறுறேன்னு வச்சுக்கோ. ஐயோ, இல்லை, நான் தெளிவா விளக்குறேன் என்று அழுது கொண்டே உளறினாள். சைமன் நிதானமாக நடந்து வந்து தன் ராட்சச தலையை உலினாவின் முகத்திற்கு மிக அருகில் கொண்டு போனான். அவனது கரகரப்பான குரல் ஒலித்தது. கண்டிப்பா சொல்லு என் அன்பு தங்கச்சியே, உன் கையில் இருக்கிற அந்த தங்க காசு உனக்கு எங்க கிடைச்சதுன்னு தெரிஞ்சுக்க நானும் ரொம்ப ஆசையா இருக்கேன்.
ஒலினா ஒரு இலையைப் போல நடுங்கிக் கொண்டிருந்தாள். இப்போ சைமன் அவளை என்ன செய்ய போகிறான்? அந்த பணத்தை எல்லாம் திரும்ப பெறுவானா? சைமனின் தற்போதைய நிலை: நீளம் 4.7 மீட்டர், டியர் 2. மனநிலை: சிக்கினியா சிப்பாயி, செம காண்டில் இருக்கான். கையில் கிடைத்தது அவனது முழு சொத்துகளும், 70+80 = 150 வெள்ளிக்காசுகளும் அந்த தங்கக்காசும். அடுத்தது ஒலினாவுக்கு என்ன தண்டனை கிடைக்கப் போகுது? சைமன் அந்த மந்திரக்கோலை வைத்து ஏதாவது செய்வானா?